அதயே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லார்ந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுமாறு இருக்கலாம். நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அற்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேலிலை சித்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பை இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனேனே நின்று முடுப்பனேனே நின்று முலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல சிவபரம்பொருளின் கருணையினால் இன்று நாம் துரோணாச்சாரியார் அப்படின்னு ஒரு மகாபாரதத்தில் மிகப்பெரிய கேரக்டர் துரோணாச்சாரியார் அப்படிங்கக்கூடியது. அங்கே இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள் பக்கமாக இருக்கட்டும் கௌரவர்கள் பக்கமாக இருக்கட்டும் யார் பக்கமாக இருந்தாலும் தலை சிறந்த வீரர்கள் எண்ணற்ற பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் விரல் விட்டு குறிப்பிட்டு எண்ணக்கூடிய பேர் கொஞ்சம் பேர். பீஷ்மர், துரோணாச்சாரியார், அப்புறம் விதுரர், அஸ்வத்தாமா, இந்த பக்கம் அர்ஜுனன், அப்புறம் துருபதன், இவங்கெல்லாம் மிகப்பெரிய வீரர்கள். இவங்க எல்லாருமே பரசுராமனுடைய சீடர்கள். பரசுராமனுடைய சீடருக்கு சீடர் அர்ஜுனன். பட்டு இவங்க எல்லாருமே பரசுராமனுடைய சீடர்கள். பீஷ்மர் பரசுராமனுடைய சீடர் தான். துரோணாச்சாரியார் பரசுராமனுடைய சீடர் தான். அப்புறம் துருபதன் பரசுராமர்கிட்ட தான் படிச்சிருக்கிறான். இப்படி எல்லாருமே மிகப்பெரிய வீரர்கள். அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வணக்கத்திற்குரியதும் போற்றுதலுக்குரியதும். இப்போ நம்மளுடைய இந்த மகாபாரதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் கருத்து என்னுடைய பார்வையில் அப்படின்னு சொன்னால் நாம் இதை ஒரு கதையில், அதாவது துஷ்யன் சிறிதர் வேலுக்குடி ரெண்டு பேருடைய வைணவ கதைகளை நான் கேட்டு வரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சனாதன தர்மத்தில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வேறொரு பேர் என்னமோ கிரிப்டோ கிறிஸ்டின்னு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. ஊதி பூச்சிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஆனால் இந்து சமயத்தை ரொம்ப அவதூறாக பேசுகிறது. அது மாதிரியெல்லாம் இப்போ இருக்கிறாங்க ஆட்கள். நமக்கு சனாதன தர்மத்தில் நான் ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நமக்கு ஏதோ லாபமோ நஷ்டமோ வந்தால் என்ன சாமி என்ன கடவுள் அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் பிறந்த தாய்க்கு நம்ம துரோகம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது என் தாய் என் தாப்பனுக்கு தான் என்னைய பெத்தாளா அப்படின்னு கேட்குறது எவ்வளவு பெரிய பாவமோ, அவ்வளோ பெரிய பாவம். நம்பிக்கை நான் குரு பேரில் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிறது. தெய்வத்தின் பேரில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிவிட்டு அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்னமோ நினச்சேன் போனேன் வந்தேன் ஆனால் எனக்கு எந்த விதமான இதுன்னு தெரியல அப்படி மாதிரி செய்கிறதுக்கு தாயினுடைய யோனியை நீ சந்தேகப்பட்ட பாவம் உனக்கு சேரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தர்ம தேவதை சொல்லி இருக்கிறதாக அவங்களுடைய பதிவிலேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி சனாதன தர்மத்தில் உண்டான அருளாளர் பெருமக்களையும் நாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ விமர்சனமோ அதோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. அதனால தான் அந்த வைணவத்தில் நம்ம சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் அல்லது உபய வேதாந்தி அப்படின்னு வேத சம்பந்தமாக 4 வேதங்கள் அதை மட்டுமே பிரதானமாக கொண்டு பேசக்கூடியவங்க தனியாக இருக்கிறாங்க. அவங்க பிரம்மஸ்ரீ அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஊவே அப்படின்னு போட்டு உபய வேதாந்தின்னு போட்டுக்கக்கூடியவங்க அந்த வேதத்தையும் அடிப்படையாக எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் முழுக்க ஆழ்வார் பாசுரங்கள் 4000 ஈடுபாடு, ராமானுஜற்ற ஈடுபாடு,
பிள்ளைலோகாச்சாரியார், வேதாந்த தேசிகர்னு ஏகப்பட்ட குரு பரம்பரைக்கு குருநாதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிதுறையில் நின்று அவங்க அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படி ஏதேனும் ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்டவங்ககிட்ட இந்த கதைகள்லாம் கேட்டு தான் நம்ம வந்து இது மாதிரி கதை சொல்கிறவங்க சொல்லணும். அவங்க தான் தோன்றித்தனமாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் அப்படியெல்லாம் இந்த கதைகளை சொல்கிறதுக்கு கூட இவ்வளவு கண்டிஷன் வச்சுருக்கும்போது, திருவாசகத்தையாக இருக்கட்டும், தேவாரத்தையாக இருக்கட்டும், நாம் பாட்டில் மனதுக்கு செஞ்ச மாதிரி பொருள் சொல்கிறோமே அப்படின்னு கூட நான் சில நேரம் யோசிக்கிறது உண்டு. இருந்தாலும் குரு துரோணாச்சாரியார் பற்றி என் பார்வையில் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனாலும் என் மனதை உறுத்துகிற சில விஷயங்களோடு துரோணாச்சாரியாருடைய கதையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2-3 பதிவுகள் இது பற்றியே நான் போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு அதெல்லாம் எந்த பதிவில் சொல்லும்போது போட்டோம் அப்படின்னு தெரியல. துரோணாச்சாரியார் வந்து அந்த காலத்தில் துரோணாச்சாரியாரோடைய அப்பா பேர் பரத்வாஜர் அப்படின்னு பேர். அந்த பரத்வாஜர் ஒரு ரிஷி, ஒரு ஆற்றங்கரையில் வந்து அவர் குளிக்க வந்திருக்கிறார். அப்போ கிருத்சி அப்படின்னு சொல்லி ஒரு கந்தர்வ பெண் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் குளிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அவன் அழகில் மயங்கி இவருக்கு வந்து இவருடைய அந்த விந்து வந்து வெளியேறிடுச்சு. அது வந்து ஒரு துரோண பாத்திரத்தில் விழுந்ததாக சொல்கிறாங்க. துரோண பாத்திரம் அப்படின்னா ஒரு மண் பாத்திரம் மாதிரி. அந்த பாத்திரத்தில் விழுந்து அதிலிருந்து முளைத்தெழுந்தவர் தான் துரோணாச்சாரியார். துரோண பாத்திரத்திலிருந்து எழுந்தான். அதே மாதிரி கும்பமுனிவருக்கும் அது மாதிரி தான். கும்பமுனிங்கக்கூடிய அகஸ்திய முனிவருடைய வரலாறும் அதை தான் சொல்லுது. ஏற்கனவே நம்ம இந்த கதை அகஸ்தியருடைய கதையையும் நம்ம இவர் வந்து வசிஷ்டருக்கும் நிமி மன்னனுக்கும் ஒரு நீங்கள் மனசில் நிற்கும் நான் நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன். வசிஷ்டருக்கும் நிமி மன்னனுக்கும் ஒரு போட்டி வந்துடுச்சு. நிமி மன்னன் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். வசிஷ்டரை கூப்பிட்டு யாகம் பண்ண சொன்னான். வசிஷ்டர் வந்து நான் வரேன்னு சொல்லி அவர் சொன்னபோது இவன் வந்து இந்திரன் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டான். கௌதம் முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் தானே நடத்தி தரதுன்னு நிமிக்கு யாகம் நடத்தி கொடுத்துட்டார். வசிஷ்டர் 3 ஆண்டு காலம் இவனுக்கு யாகம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இந்திரனுக்கு யாகம் முடிஞ்சு அவர் வந்து நிமி மன்னனுக்கு நாம் யாகம் நடத்தி தரோன்னு சொன்னோம். நம்ம வந்து விடக்கூடாதுன்னு அதை நடத்தி தருவதற்காண்டி அங்கே வந்து பார்த்தா இவர் யாகமெல்லாம் நிறைவு பெற்று நிமி மன்னன் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட யாகம் நடத்தி தரியான்னு கேட்டுட்டு நான் தரேன்னு தானே சொன்னேன். எனக்கு இவன் பெருசா இந்திரன் பெருசா அப்படின்னு கேட்கும்போது இந்திரனும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் சாபப்படும். இந்த கதை கேட்ட மாதிரியே உங்களுக்கு நினைவில் இல்லையா? நான் முழிக்க சரி தெரியலையே. அப்போ இப்போ தான் சொன்னேன். 1 மாதத்துக்கு இடையில இந்த கதையை நான் 2 தடவை சொல்லிட்டேன். அப்படி வந்து நிமி மன்னன் வந்து வசிஷ்டர் வந்து நிமிக்கு நீ உணவத்து போ அப்படின்னு ஒரு சாபம் போட்டார். இவர் வந்து பதிலுக்கு அவரை நீ வந்து உன்னுடைய பிரம்மதேஜஸ், அப்புறம் உன்னுடைய வலிமை, உன்னுடைய யோகம், உன்னுடைய ஞானம் எல்லாம் நீ இல்லாமல் போகட்டும்னு இவனுக்கு சாபம், அவனுக்கு சாபம். கடைசி எனக்கு என்ன மாதிரி நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது வசிஷ்டருக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமும் நிமிக்கு ஒரு பிராயச்சித்தமும் சொல்லி நிமி நம்ம கண் எமையில் நின்று எமைக்கிற மாதிரி உண்டான ஒரு அருள் வல்லபத்தை நிமி பெற்றான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வரலாற்றில் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன நமக்கு அது மாதிரி அரசர்கள் வந்து ஒருத்தருக்கு இது மாதிரிலாம் சபிச்சுக்கிறாங்க. அப்போது வசிஷ்டர் நான் இன்னொரு அண்ணன் வீட்டில் போய் பிறந்து நான் எப்போ தேறி எப்போ வைக்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீ உன்னுடைய கரு வந்து அந்த ஒரு பாத்திரத்துலேருந்து பிறக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சாபம் போட்ட எப்படி போட்டிருக்கக்கூடாது கோபத்தில். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். யாகம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தி முடிச்சிட்டான். அப்புறம் வந்து உன்னுடைய தவசு உன்னுடைய வலிமையிலேருந்து இது பண்ணுறங்கும்போது ஒரே பாத்திரத்தில் 2 முனிவர்கள் தோன்றாங்க. ஒன்று கும்பமுனி, இன்னொன்று வசிஷ்டர் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு இப்போ மறந்துட்டீங்க.
வசிஷ்டர் இப்போ நிமிக்கும் வசிஷ்டனுக்கு இது சாபம் எதிர் சாபம் வந்தாங்கல்ல. அப்போ நிமி வந்து வசிஷ்டருக்கு சாபம் கொடுத்துட்டான். அப்போ அவர் இன்னொரு அன்னை வீட்டில் போய் பிறக்கலை. அப்படிங்கும்போது அவர் எதிலேருந்து பிறந்து வந்தார் அப்படிங்கக்கூடியதுக்கு 2 பேரும் கும்பத்திலேருந்து பிறந்தாங்க. இவர் கும்பமுனி ஆயிட்டார், அவர் வந்து மீண்டும் வசிஷ்டராக உருப்பெற்றார் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து உத்தரகண்டம் பகுதியில் ஒரு பகுதியாக பார்த்தோம். திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணும்போது வேறொரு சரித்திரத்திலே அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மறந்துட்டீங்க. சரி, பரவாயில்ல. அப்போ எவ்வளோ தூரம் நம்ம இதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் குழந்தைங்களா. இப்போ வந்து நம்ம இவருடைய வரலாற்றுக்கு பரத்வாஜருடைய மகன் வந்து துரோணர் எப்படி மாதிரி துரோண பாத்திரத்தில் வந்து பிறந்தார் அப்படிங்கக்கூடியது. இப்போ நாம் வந்து இந்த பதிவை ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருந்தார், எப்போமோ ஒருக்க பதிவு பண்ணியிருக்கிறாரு. பரத்வாஜர் இவர் வந்து அந்த காலத்திலே டெஸ்ட் டியூப் பேபி நம்மகிட்ட இருந்திருக்கு, அதுக்கு மகாபாரதமே சான்று அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ இவர் வந்து கும்பத்தில் பிறந்தார். இதெல்லாம் ஒரு டெஸ்ட் டியூப்புக்குள்ளே ஒரு விந்து போட்டு அதை வளர்ச்சி அடைய செய்து அதை குழந்தையாக்கி தரும்போது அந்த காலத்தில் இப்போ நீ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தானே இதை செய்கிற, விஞ்ஞானம்ங்கக்கூடிய பேரில் இதை தான் நீ செய்கிற. அது அந்த காலத்தில் அவங்களுடைய பாடி செட்டில்மெண்ட்டே அப்படி மாதிரி வச்சுருக்குறாங்க, உடலையே அவங்க அது மாதிரி வடிவமைப்பு பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு உன்னால் ஏன் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு அந்த பக்கம் வாத பிரதிவாதத்துக்கு போகலை. துரோணர் இதில் பிறந்தார். அதே மாதிரி காந்தாரிக்கும் அவளுடைய கற்பத்தில் உண்டான அந்த இதை கட்டிய 100 பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு பாத்திரத்தில் 101 குடத்தில் போட்டாங்க அப்படின்னு. இது வந்து இயல்பாக எந்த காலத்துலேயும் புராண கதைகளில் இதெல்லாம் இயல்பாக நடந்திருக்கு. நமக்கு அதை ஒத்துக்கக்கூடிய அறிவு இருந்தாலும் இல்லாட்டியும் அதுக்கு தான் நான் வைணவ சம்பிரதாயத்தில் இதுதான் அஸ்பர்லா, இதுதான் நீ அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி. அதுக்கு பிறகு ஆர்கியூ எல்லாம் கொண்டுகிட்டு இங்கே வராத. அப்போ நீ வந்து உன் தாயவே உன் தாப்பனுக்கு தான் நீ பிறந்தியான்னு நீ சந்தேகப்படுறதுக்கு சமமான பாவம் வந்து சேரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி நம்ம இதில் தானே இது மாதிரி ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி நான் நினைக்கிறது உண்டு. இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், நாட்டு மக்கள் மனசுக்குள்ளே போய் நம்ம திருத்த முடியும். இது காலங்காலமாக யுகமாக நடந்து வரதான் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அப்போ இப்போ துரோணாச்சாரியார் பரத்வாஜ முனிவருடைய குழந்தையாக துரோணபாத்திரத்திலிருந்து அவர் வந்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவருக்கு வந்து இவர் பீஷ்மாச்சாரியார் ஒரு முறை அவர் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கும்போது அங்கே ஒரு முனிவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்து அவருடைய தாய் இறந்துபட அந்த முனிவர் வந்து என்ன செய்துன்னு தெரியாமல் அவர் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கருணையால் பீஷ்மர் வந்து அந்த குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வளர்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு பேர் கிருபன், அதாவது கிருபை அப்படின்னா கருணை அப்படின்னு அர்த்தம். இவர் கருணையினால் அதை வளர்த்ததுனால அந்த பொண்ணுக்கு பேர் கிருபி அப்படின்னும் அந்த பையனுக்கு பேர் கிருபாச்சாரியார் அப்படின்னும் பேர் வச்சு இவர் அந்த இதில் இங்கே தூக்கிட்டு வந்து வளர்க்குறாரு. இவர் இந்த கிருபியைத்தான் நம்ம துரோணாச்சாரியாருக்கு பெண்ணாக கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் துரோணாச்சாரியாரும் அந்த கிருபியும் காட்டில் அவங்களுடைய தவ வாழ்வை அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லை, நீண்ட நாள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. துரோணாச்சாரியார் எனக்கு ஒரு சத்புத்திரன் வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாரு. ஆனால் வந்து துரோணாச்சாரியார் ஒரு முரண்பாடுள்ள கேரக்டர். இது வந்து நான் வந்து யாரும் ஒரிஜினல் மகாபாரதத்திற்கோ அல்லது வில்லிபுத்திரருடைய மகாபாரதத்துக்கோ மாறுபட்டு நடக்கணும்னு நான் முன்னுக்கிட்டே சொல்லிட்டேன், தாயை சந்தேகப்படுறதுக்கு சமம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனாலும் நான் புரிந்து கொண்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் பார்வையில் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லலை. அதனால் நான் வந்து இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். துரோணாச்சாரியார் தன்னுடைய வாரிசு ஒன்று வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையாக தவம் பண்ணுறாரு. சிவபெருமான் அவருக்கு இறங்கி
அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்குறாரு, அஸ்வத்தாமா அப்படின்னு ஒரு குழந்தை. இயல்பாக இவர் வந்து ஒரு முனிவர்கிட்ட இவர் ஒன்று யாகம் படிக்கணும், வேதம் படிக்கணும், அறுதொழில் உடையோர் அப்படின்னு பேர் அந்தணர்களுக்கு. வேட்டல் வேட்பித்தல், கேட்டல் கேட்பித்தல், யாகம் நடத்துதல், நடத்தி வைத்தர்கள், 6 தொழில் அவர்கள் செய்யலாம்னு இது இருக்குது. என்ன 6 தொழில்? நீ வேதம் ஓதணும், ஓதி வித்து தரணும், நீயும் ஓதணும், பரத்தியாருக்கு கற்றும் தரணும். ஓதுதல் ஓதி வித்து தருதல் 2. அப்புறம் கேட்டல் நீ வந்து நல்ல சத்சங்கம் கேட்கணும், கேட்குறவங்களுக்கு எடுத்து சொல்லணும் 4. அப்புறம் வந்து ஓதல் ஓதிவித்தல், கேட்டல் கேட்பித்தல், வேட்டல் வேட்பித்தல், யாகம் வேள்வி நடத்துதல். நீ உனக்கு சதாவும் நீ அக்னி கோத்திரமாக இருந்து சதாவும் 3 வேளை அக்னி ஓம்பி தான் நீ சாப்பிடணும், அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது. அந்த அக்னி தான் உனக்கு கடைசி காலத்தில் அந்த அக்னி எடுத்துகிட்டு போய் தான் மூட்டணும். முனிவர்கள் ரிஷிகள் அக்னி ஓம்பணும், அந்த அக்னி எடுத்துகிட்டு போய் தான் அவங்க நெருப்பு மூட்டணும். அப்படி ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்தில். இந்த அறுதொழில் உடையோர் அப்படின்னு இவருக்கு அறுதொழில் உடையோர் அப்படிங்கக்கூடிய இதில் இந்த பக்கம் வேதத்தில் எல்லாத்துலேயும் சாஸ்திர ஞானம் இருந்தாலும் அவர் தனுர்வித்தை அப்படிங்கக்கூடிய தனுர்வேதம்னு இதை சொல்கிறாங்க. மகாபாரதம் அப்படி தான் சொல்லுது. தனுர்வேதத்திலும் இவர் கைதேர்ந்தவராக இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் போய் படிக்கிறார். அக்னிவேஷர் அப்படின்னு ஒரு முனிவர், அவருடைய ஆசிரமத்தில் போய் இவர் கல்வி கற்கிறாரு. அப்போ துருபத மன்னன் அவன் வந்து அக்னிவேஷர் வந்து முதலே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ துருபத மன்னனுடைய அப்பா வந்து என் பையனுக்கும் நீங்கள் கல்வி கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த அகாடமிக் இயரில் உண்டான என்ட்ரி முடிஞ்சிருச்சு, அடுத்த அட்மிஷன் அடுத்து போடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது, அவள் அப்பாவுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பையன் ரொம்ப சூடானவன் தான், நீ அவனும் படிச்சுக்குவான், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோச்சிங் யாருங்க சீனியர் பிள்ளைங்க யாராவது கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் அவங்கள விட்டு கோச்சிங் சொல்லி கொடுத்தா அதுலேயும் அவங்க தெரிஞ்சுக்குவான். அப்போ நீங்கள் அது மாதிரி செய்யுங்க, ஏன்னா எனக்கு நாள் இல்லை, என்னுடைய ஆயுள் நாள் இல்லை, என் பையன் துருபதனை நான் அரசாட்சி பண்ணிவிட்டு நான் போகணும்னு அப்பா சொல்கிறார். உடனே அவன் சரி அப்படின்ட்டு சரி சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ துரோணாச்சாரியார் இந்த அக்னிவேசர்கிட்ட தான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ துரோணாச்சாரியாருக்கும் இந்த துருபத மன்னனுக்கும் மிகுந்த நட்பாயிட்டு. அப்போ நான் வந்து உனக்கு பாடம் சொல்லித்தரேன், நீ லேட் ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்துட்டல, லேட் கம்மிங்னு நீ கவலைப்பட வேண்டாம், நான் வந்து உனக்கு எல்லாமே கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அவர் கற்றுத்தரார் அப்படின்ட்டு இவன் படிச்சுக்கிட்டா. இவனும் நம்ம என்ன தான் ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாலும் நம்மகிட்டையும் உள்ளே ஏதோ ஒன்று சரக்கு இருந்தால் தானே நம்ம வந்து வெளியே வர முடியும். இவர் துருபதனும் ரொம்ப ஸ்ரூடாக எல்லாமே படிச்சுக்கிட்டான். துருபதன் அதாவது இது மகாபாரதத்தில் உண்டான துருபதனுடைய கேரக்டரை தான் இவன் வந்து ஹிட்லர் வந்து தனக்கு முன்னோடியாக ஏற்படுத்திக்கிட்டு 5 உருவம் எடுத்து அவன் சண்டை செஞ்சான்னு ஹிட்லருடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இதை எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னு உடனே நான் துருபதன்கிட்ட இருந்தால் அந்த இந்தியாவில் மகாபாரதம்ங்கக்கூடிய மிகப்பெரும் காப்பியத்தில் ஹிட்லரை வந்து அவன் சொல்கிறான், நம்ம வந்து அது எப்படி நீ டெஸ்ட் பேபின்னு அதை சொல்லுவேன், இப்படியெல்லாம் ஒரு பொய்க்கதை பேசுகிறவங்க அப்படின்னு நம்மளை விமர்சனம் பண்ணுற ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான், துருபதனுடைய கேரக்டர் தான் 5 இடத்துல இருந்து அவன் யுத்தம் பண்ணான் அது மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு இவங்ககிட்டையும் சரக்கு இருந்திருக்கு, அவரும் சொல்லி கொடுத்துருக்குறாரு. ரொம்ப 2 பேர் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கிறாரு, நான் மட்டும் அரசாட்சிக்கு வரட்டும், நான் என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. குருகுலம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் அப்பா நினச்ச மாதிரி திடீர்னு அவர் போயிட்டார். இவன் வந்து அரசாட்சிக்கு போயிட்டான் துருபத மன்னன். அந்த நேரத்தில் துரோணாச்சாரியாருக்கு திருமணம் ஆயிடுச்சு.
குழந்தை பேர் இல்லைன்னு தவத்துக்கு போனார். குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை சிவபெருமானுடைய அருள்னால் பிரிங்கி அப்படின்னு ஒரு மணியோடே பிறக்கு. பிரிங்கி அப்படின்னு அந்த மணிக்கு பேர். அந்த மணி அந்த மணி இவர்கிட்ட இருக்கும் வரைக்கும் இவரை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆற்றல் அந்த மணிக்கு இருக்குது. இதில் நம்மளுடைய புற சாதனங்கள் செய்யக்கூடிய மணிகள் அப்படின்னு என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய யோக மகிமையினால் நம்ம உடலுக்குள்ளே ஒரு மணி உற்பத்தி ஆகும். மந்திர எந்திர யோக ஆற்றல் மூலமாக நீங்கள் மந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு வரும், எந்திர வழிபாடு செஞ்சானாலும் உங்களுக்கு வரும், இந்த வழிபாடு செஞ்சானாலும் உங்களுக்கு வரும். ஒரு யோக வலிமை அந்த இதுக்கு உண்டு. அம்மாதிரி இவன் வழிபாடு செஞ்சிட்ருக்குறான். அந்த நேரத்தில் துருபத மன்னன் பையன் எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அழுகுறான். இதை உபமன்யு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இதுவும் நம்ம சனாதன தர்மத்தில் உண்டான கதை தான். உபமன்யு முனிவர் எங்கே வளர்றாரு அப்படின்னா வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வளர்றாரு. அங்கே அவருக்கு பால் என்ன பால், காமதேனுவோடைய பால் கிடைக்குது உபமன்யு முனிவருக்கு. அப்புறம் அவன் அம்மா அது அவள் தாய் வீடு வசிஷ்டர் ஆசிரமத்தில். அவர் இங்கே அப்பா வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. வந்தால் சாதாரண மாட்டுப்பால் அவருக்கு இறங்கலை. உபமன்யு முனிவருக்கு சாதாரண மாட்டுப்பால் இறங்கலை. அப்போ அவன் அம்மா அப்பாட்ட போய் கேட்குறாங்க. அவள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, அது வசிஷ்டருடைய தெய்வீக பசு கொடுக்குற பாலுப்பா. நம்ம சாதாரண ஆட்கள் நமக்கு மாட்டு பசு கிடைக்கிறது நமக்கு பகிரத பிரயத்தனம். ஏதோ நீ செஞ்ச புண்ணியமோ நான் செஞ்ச புண்ணியமோ உனக்கு பால் கிடைக்கிது. அதை விட்டுட்டு நீ காமதேனு பால் தான் வேணும்னு கேட்குறியா? அதெல்லாம் பரம்பொருள் உடைய கருணாகடாட்சம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும்னு அவர் சொன்னார். உபமன்யோட அப்பா அம்மா சொன்னாங்க. உபமன்யு முனிவர் அது என்ன பால் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தவத்துக்கு போயிட்டார். என்ன நம்மளுடைய வரலாற்றில் எப்படி மகான்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த பையன், அதாவது பையன் சொல்லக்கூடாது, துரோணாச்சாரியார், ஆச்சாரிய புருஷன் அப்படி வச்சுக்கலாம். ஆச்சாரியார் இவர் அந்த பால் வேண்டி அழும்போது இவர் துரோணாச்சாரியாரும் ஒரு அகிலேஷருங்கக்கூடிய ஒரு மகான்கிட்ட தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவள் அப்பா பரத்வாஜரும் ஒரு முனிவர் தான். வழக்கமாக 10 மாதம் நமக்கு ஜனனமாகிற ஒரு விந்து உடனடியாக ஒரு மனித உருப்பெறணும் அப்படின்னாலே அந்த விந்து தகப்பனார் வயிற்றில் 2 மாதம்தான் விந்து இருப்பதாக மருத்துவ சாத்திரம் சொல்லுகின்றது. தாயார் வயிற்றில் தான் 9 மாதம் இருக்குது. அதை தாண்டி விந்து பிறந்த உடனேயுமே அது கலிதமாகின உடனேயுமே அது ஒரு உருத்தாங்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அங்கேயே எவ்வளோ ஆயிருக்கணும். அப்போ அவங்களுடைய தவ ஆற்றல் வலிமை என்ன அப்படின்னு. அப்போ இவரும் லேசான ஆள் இல்லை. அவங்க அப்பா பரத்வாஜர் அவ்வளோ வலிமையானவர். இங்கேயும் குருகுல கல்வி கற்றுக்கிறாரு. இப்போ அவர் பையன்கிட்ட என்ன சொல்லணும், நம்ம சட்டியில் இவ்வளோ தான் தங்கம் இருக்குது, உனக்கு தேவைன்னா நீ இறைவனை குடித்து தவம் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். அவர் அதை செய்யலை. நான் யாரையும் ஒப்பிட்டு பார்க்கறது எனக்கு நம்ம இந்திய சனாதன தர்மத்தில் யாரையும் யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. நான் அப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு விரும்பலை. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் நீ ரிஷி குடும்பத்திலே பிறந்திருந்தானாலும் மகான்கள் குடும்பத்திலே பிறந்திருந்தானாலும் உயிருக்கு உயிர் இவ்வளோ தான் வேண்டாத்தனங்கள் இவ்வளோ இருக்குது. அதை போய் நம்ம பெருசாக்கிக்கிட்டு நம்ம அதை போய் ஏதோ ஒரு வகையில் இவன் பெரிய ஞானியோட பிள்ளை, அவன் பெரிய இவனோட பிள்ளை, அதை சொல்லக்கு நமக்கு அருகதை கிடையாது. இப்போ இந்த கதைகள்லாம் நீங்கள் உண்மையிலே எந்த வெறுப்பும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் குறை சொல்வதற்கு எந்த விதமான யோக்கியதாம்சமும் கிடையாது. இப்போ இவர் அவன் என்ன சொன்னார், உபமன்யு முனிவரை நீ நீ இது உங்கள் அம்மா வழியில் நீ பேர்காலத்துக்கு போன இடத்துல ஆசிரமத்தில் உனக்கு இது கிடச்சிருக்கு, நீ இங்கே வந்துட்ட, இங்கே சாதாரணமானதான் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி கிடைக்கிதுன்னா நீ இறைவனை குறித்து தவம் பண்ண அப்படின்னாரு. அவன் இறைவனை குறித்து தவம் பண்ணான். அவன் இறைவன் மயமாகவே ஆகி அவன் இங்கே கைலாயத்தில் சிவபெருமான் பக்கத்தில் இருக்கிறாரு.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கைலாயத்துக்கு வர்றதுக்கு ஐராவணம் ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானை, ஐராவணம்ங்கிறது சிவத்தோட யானை. சிவம் தன்னுடைய யானை ஐராவணத்தை அனுப்பி சுந்தரரை கூட்டுற சொல்லு. அப்போ வந்து இவர் அப்போ சிவத்தை நோக்கிய பார்வை, அதாவது இது வந்து என்ன யோக மகிமையை சொல்லு. என்ன தான் இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் எது செஞ்சானாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. என்ன நீ செஞ்சானாலும் முத்தர் மனம் அந்த மோனத்தை தொட்டுக்கொண்டே தான் இருக்கணும், வெளியே வந்து இருக்கிறதுக்கு அதுக்கு இது இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. அதில் வந்து இப்போ பாருங்கள், அவர் வந்து ஒரு இப்படி திரும்பி பார்த்தாராம், தென் திசையை நோக்கி திரும்பினாராம். யார்? உபமன்யு முனிவர். திரும்பினோடனே இது வர்றது யார்? இறைவனுடைய ஐராவணமே போய் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் போய் அழைச்சிட்டு வரணும்னா இது யார் வரா அப்படின்னு கேட்டான். சிவன் சொல்லிச்சான், நம்தமராம் ஊரன். இது ஏன் சொந்தக்காரன்ப்பா, நமக்கு தெரியாத உனக்கு, நம்ம ஊரன்ப்பா, நம்ம ஊரன், நம்தமராம் ஊரன். ஊரன்னா திருவாரூரை சேர்ந்தவன், நம்தமர் ஊரன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவரை வந்து இந்த கதைகளை பற்றி சொல்ல வரும்போது இவர் வந்து திருப்பல்லாண்டில் பாலுக்கு பாலகன் வேண்டி அழிதிட பார்க்கடல் ஈந்திட்ட பிறான். பாலகன் பாலுக்கு தான் அழுதான், நீ பார்க்கடலே வச்சுக்கோடான்னு சொல்லி அவன் பக்கத்தில் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டான் உபமன்யு முனிவரை. அப்போ அது ஒரு கதை, அது ஒரு கேட்டகரி. இப்போ துரோணாச்சாரியாருக்கு பால் அழுதவுடனே அவன் அம்மா வந்து கிருபி வந்து துரோணாச்சாரியார்கிட்ட, பையன் ரொம்ப பால் கலந்து நான் மாவை கரைச்சி கொடுத்து இது பண்ணுவேன். பக்கத்தில் உண்டான ஆசிரமத்தில் உள்ளவங்கள்லாம் பால் குடிச்சிட்டு அந்த பிள்ளைங்க வந்து நாக்க சப்பிட்டு வரும்போது அவங்க வாயெல்லாம் வெள்ளையாக இருக்குமா, எனக்கு என்னதுன்னா நான் மாவை கரைச்சி கொடுத்து அந்த குழந்தைய ஏமாற்றிட்டுருக்கேன், நமக்கு ஒரு வசதி வாய்ப்பாக ஒரு மாடு அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். டெய்லி பையனை, இவன் ஏற்கனவே பையன் மேலே அதீத மோகமானவன். ஒன்று இவன் வந்து தனுர்வித்தை கற்ற ஒரு சத்திரியனாக இருந்தானாலும் எது விதிக்கப்பட்டதோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் வந்திருக்கணும், அல்லது 4 வேதம் கற்ற, இந்த பக்கமும் அவர் தனுர்வேதமும் அவர் கற்றுக்கிறாரு, 4 வேதமும் கற்றுக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் இருந்தானாலும் எது நமக்கு விதிக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமாக இருக்கணும். துரோணாச்சாரியாருடைய கேரக்டர் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை பாருங்கள். இப்போ ரெண்டுங்கட்டானா இருந்தால் நமக்கு எவ்வளோ துன்பம் அப்படிங்கிறத நான் துரோணாச்சாரியாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என் பார்வையில் நான் இதை சொல்லலை குழந்தைங்களா, நான் உணர்ந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். என் பார்வை அப்படிங்கிறது இங்கே இல்லை. தயவுசெய்து நான் சனாதனத்தின் வழியே தான் நான் நிற்க நினைக்கிறேன். மகாபாரதம், அதுவும் வியாச பாரதத்தை அடியொற்றி தான் நான் வந்து இதை சொல்ல போகிறேன். நான் இன்னும் நம்ம இதுக்குள்ளே போகலை, வில்லி பாரதத்துக்குள்ளே போகலை. வியாச பாரதத்தை அடியொற்றி தான் நான் வில்லி பாரதத்தை சொல்ல போகிறேன். அப்போ இவர் வந்து சரி இப்போ என்ன பண்ண அப்படின்னோடனே, ஏற்கனவே நம்ம வந்து குருகுலத்தில் துருபதனும் நம்மளும் ஒன்றா படித்தோம், அப்போ நம்ம அதை பார்க்கணும், நம்ம அவனை போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறார். போனால் இவருக்கு எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே தன் பையனுக்கு இப்போ நம்ம வந்து பெரிய பார்க்கடலே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம். அங்கேருந்து வரும்போதே துருபதன் எப்படி இருக்கிறான்னா, சபை நிறைய ஆள், யார் பக்கத்து தேசத்து ஒரு மந்திராலோசனை கோட்டத்தில் துருபதன் இருக்கிறான். நிறைய அவங்க வேதாந்த தேசிகன் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் வந்து அவர் வந்து அந்த ஒரு மகாபாரத சுருக்கம் எழுதியிருக்கிறாரு. அதில் இதை விரிவாக எழுதியிருக்கிறார் வேதாந்த தேசிகர் மகாபாரதம். அப்போ இவன் வந்து வேகமாக வராரு, யார் நம்ம துருபதன். வரும்போதே மந்திராலோசனை கூட்டம் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு போலீஸ்காரன் நம்ம பையனாக இருந்தால் கூட நாம் வந்து போலீஸ்காரனை வந்து நம்ம தெருவில் நின்று இந்த போலீஸ்காரன் தாயாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் போலீஸ்காரன் மேலே கை போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் மிலிட்ரி மேன்களுக்கும் அதான் இருக்குது. நம்ம ஒரு உயர்ந்த அந்த நம்ம பெரிய நன்னூல் இந்த நூற்களும் நீதிகளை இதை தான் சொல்லுது. உன் பையனே வந்து முனிசிபல் சேர்மனாக இருந்தானாலும் பிஎம்மாக இருந்தானாலும் நீ வந்து 4 பேர் பொதுக்கூட்டத்தில் அவங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, இது விதின்னு தான் சொல்லுது. நமக்கு அதை யாரும் சொல்லி வளர்த்த நம்ம தான் பண்பாக வளர்ந்துருவோமே. நாம் வந்து
ஒரு பாக்கெட் வேணும் நமக்கு, கொஞ்சம் வந்து ஒரு ஒரு பொட்டணம் வேணும், ஒரு ஒரு இது வேணும். அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் நம்ம இதை கண்டுக்கவே இல்லை. இப்போ அது துரோணாச்சாரியாருக்கும் தெரியல பாருங்கள், பாவம் அவர் யோகம். அங்கேருந்து வரும்போதே கிடுக்குன்னு கொஞ்சம் அந்த உத்திரியத்தை தோளில் போட்டுட்டு ஏதோ நம்ம பையனுக்கு ஏதோ ஒன்று வாங்கி சாதிச்சிட போகிறோம்னு வேகமாக வந்தார். திருபதா திருபதா அப்படின்ட்டு வராரு. வரும்போதே என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுடைய பாலிய சிநேகிதன் வந்திருக்கிறேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓய்வு நேரத்தில் வந்திருக்கலாம். ஒரு மந்திராலோசனை கூட்டத்தில் நடக்கும்போது வந்தேன். உடனே இவர் அவரே பார்க்குறாரு. அப்போ உள்ள சூழ்நிலை இப்போ உள்ள சூழ்நிலை இவர் மறந்துருக்கலாம், மறக்காமல் இருக்கலாம். இத்தனை பேர் கூடிய இதில் வந்து ஒரு துருபதான்னு கூட்டிகிட்டு வர்றது அவருக்கு இரிட்டேஷனை தந்திருக்கலாம். என்ன சூழ்நிலையோ இவர் சூழ்நிலையோ அவர் சூழ்நிலையோ முடிஞ்சு போச்சு. அவர் வந்து நீ எனக்கு பாதி ராஜ்யம் தரேன்னு சொன்னியா, நான் இப்போ அதை கேட்க வந்திருக்கேன். சொல்லலாம், எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், ஒரு இங்கிதம் இல்லை. அப்படி தான் சொல்கிறார் வேதாந்த தேசிகன் இதுக்கு வியாக்கியானம் எழுதும்போது. அப்புறம் அவர் வந்து ஒன்றும் சொல்லலை. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, 4 பேர் கூடிய சபையில் நான் மந்திராலோசனை கூட்டம் நடந்திருக்கேன், உன்னை யாருங்க விட்டது, நீ ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு வர துருபதான்னு, உனக்கு என்ன வேணும், எதுவாக இருந்தானாலும் நீ இப்போ போ, நான் பிற பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இவருக்கு நீ பாதி ராஜ்யம் தாரேன், அவன் அங்கே வச்சு சொல்கிறான் பாருங்கள், நீ பாதி ராஜ்யம் தாரேன்னு சொன்ன, அந்த பாதி ராஜ்யத்தை நான் உங்ககிட்டருந்து வாங்காமல் போக மாட்டேன், முழு ராஜ்யத்தையும் நான் வாங்கி நான் உனக்கு பாதி ராஜ்யம் தருவேன். எப்படி? முழு ராஜ்யத்தையும் நான் வாங்கி நான் உனக்கு பாதி ராஜ்யம் தருவேன், இது சத்தியம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இவன் அதை பற்றியே கண்டுக்கலை, இந்த துருபதன் அதை பற்றியே கண்டுக்கலை. இது இங்கே ஒரு சீன். இப்போ நம்ம துரோணாச்சாரியார் கதை பார்க்குறோம், பெருசாக பார்க்கலை, கொஞ்சம் நமக்கு சிற்றறிவு கெட்டியவன்னு நான் சொல்கிறேன். இது இங்கே ஒரு சீன் விட்டாச்சு. இப்போ இவர் வந்து என்னுடைய நண்பன் வந்து என்னை அவமரியாதை பண்ணிட்டு போயிட்டான் அப்படி சொல்லிவிட்டு அவர் ரொம்ப இது பண்ணுதார். கிருபாச்சாரியார் வந்து இங்கே பஞ்சபாண்டவர்களுக்கு அவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர் குருநாதராக இருக்கிறாரு. அவர் இயல்பான வாழ்க்கை வாழ்கிறார், எந்த படோடவமும் ஆடம்பரமும் இல்லை. ஒரு அந்தணனுக்கு அப்படி என்ன ஒரு ஆவேசம், அப்படி ஒரு நாட்டில் பாதியை நான் அபகரிச்சுக்க போகிறேன்னு, இதெல்லாம் வந்து ஒரு அந்தணனுக்கு இருக்க வேண்டிய குணம் இல்லையே, இவன் ஏன் இப்படி லவாதுவான்னு அடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்க. அவர் தங்கச்சி மாப்பிள்ளை மச்சனம் தானே, ஆனால் வெளியே சொல்ல முடியுமா, பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அதுவும் சொல்ல முடியும். அவர் ஆனால் புழுங்கிக்கிட்டு இருக்கிறார். சரி, இது வந்து இவர் இங்கே உட்காந்துட்ருக்கும்போது இங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள், இப்போ நான் வந்து துரோணாச்சாரியார் கதையை மட்டும்தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னக்கூட்டியே உங்களுக்கு சின்னதாக அங்கே ஒன்றுமா ஒரு பிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பஞ்சபாண்டவர்களில் இங்கே பிறக்கலை, அவங்க வனத்தில் பிறந்தாங்க. வனத்தில் பிறந்திருக்கும் போது பஞ்சபாண்டவரில் அவங்க அப்பா பாண்டு வந்து இறந்து படுறாரு. ஒரு முனிவருடைய சாபத்துக்கு ஆட்பட்டு இந்த 5 பேரையும் குந்தி வளர்த்துட்ருக்குறா, 5 பிள்ளைங்களையும். அங்கே உள்ள முனிவர்கள் இவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க. இரண்டந்தரத்து அம்மா அந்த மாத்திரி வந்து நெருப்பு குளிச்சிட்டா, பாண்டு இறக்கும் போதே நெருப்பு குளிச்சிட்டா. இப்படி காட்டில் வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்க சகிக்காமல் அங்கே இருக்கிற முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு வந்து பீஷ்மர்கிட்ட, உன்னுடைய வாரிசு காட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா, நீ நாட்டில் வச்சு பராமரி அப்படின்னு சொல்லி அவங்க குந்தியையும் பஞ்சபாண்டவர்களையும் கொண்டாந்து அஸ்தினாபுரத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க. ஏற்கனவே அஸ்தினாபுரத்தில் துரியோதனாதிகள் நம்ம இன்னும் கதைக்குள்ளே பார்க்கல, துரோணாச்சாரியார் வரலாற்றுக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் அங்கே 100 பேர், ஒரு பொண்ணு 101 பேர் அவங்க இருக்கிறாங்க. இவங்களையும் கொண்டாந்து விட்டோடனே பீஷ்மர் கிருபாச்சாரியாரை விட்டு இவங்களுக்கு வேண்டிய கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. எப்போவுமே வந்து இப்போல்லாம் இங்கே படிக்கிறாங்க, அப்புறம் எம்டெக் படிக்கிறதுக்கு, பிடெக் படிக்கிறதுக்கு, அப்போ எம்எஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ ஃபாரின் போகிறாங்கல்லாம். அது மாதிரி இவங்க வந்து லோக்கலாக பேச்சுலர் இங்கே முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு இவங்க அப்ராட் போகணும். அப்போ இவங்க இன்னும் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு தயாரிக்கணும் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் நினைக்கிறார்.
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கிருபாச்சாரியார் தான் இவங்களுக்கு குருவாக இருக்கிறாரு, பீஷ்மாச்சாரியார் அப்படி நினைக்கிறாரு. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பஞ்சபாண்டவர்களும் அங்கே கௌரவர்களும் கொஞ்சம் வெளியே விளையாட போனாங்க வனத்தில். அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கிணத்துக்குள்ளே பந்து ஒன்று விழுந்துட்டு, அதுவும் ஒரு மோதிரம், இவங்க போட்டிருந்த மோதிரம் ஒன்று அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு. இவங்க அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, எடுக்கவே முடியலை. அது சின்ன பிள்ளைங்க தானே, எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, யாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசாகலை, அதை எடுத்துகிட்டே போகலான்னு காலையில் வந்தவங்க சாயங்காலம் வரைக்கும் அது கூட போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதி வழியாக துரோணாச்சாரியார் வராரு. வந்த உடனேயுமே அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி மாதிரி விழுந்துருச்சு சாமி, நாங்கள் அந்த பந்தையும் அந்த மோதிரத்தையும் எடுக்க முயற்சி பண்ணுறோம், உங்கள் குருநாதர் இந்த வித்தையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரலையா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லை, நாங்கள் இன்னும் இந்த வித்தையெல்லாம் படிக்கலை அப்படின்னோடனே உடனே இவர் ஒரு அம்பு எடுத்து உள்ளே போடுறாரு. உள்ளே போட்ட உடனே அந்த அம்பு பந்து மிதந்துக்கிட்டு இருக்கு, அந்த மிதந்த பந்தில் போய் விழுந்துட்டு அடுத்தடுத்து அம்புகள் போடுறாங்க. அம்பு தொடர்ச்சி அப்படி கிணத்து ஆழத்துலேருந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. அதை எடுத்துட்டார். சாமி உள்ளே ஒரு மோதிரம் கிடக்கு அப்படின்னோடனே அதையும் இவர் கொஞ்சம் சலனம் இல்லாத தன்மையில் அதையும் உள்ளே போட்டு அதையும் வெளியே எடுத்து கொடுத்துட்றார். உடனே சாமி வாங்க, எங்கள் தாத்தாட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் தாத்தாட்ட போய் நடந்த விஷயத்தை உள்ளபடியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் இவங்க அங்கேருந்து பீஷ்மாச்சாரியார்கிட்ட சொல்கிறாங்க. பீஷ்மர் இது மாதிரி நாங்கள் பார்த்தோம் தாத்தா, இது மாதிரி அவங்க எடுத்து கொடுத்தாங்க, நாங்கள் நகரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், அவர் இல்லை உங்கள் தாத்தாட்ட போய் சொல்லுன்னு மட்டும் சொன்னார் அப்படின்னோடனே அவர் பீஷ்மர் தானே வராரு, கிருபாச்சாரியார் கூட வராரு, விதுரர் வராரு, எல்லாருமே இவரை பார்க்குறாங்க, துரோணாச்சாரியாரை பார்க்குறாங்க. எதுக்காக வேண்டி, அவர் கைவசம் இருக்கிற வித்தை நாட்டு மக்களுக்கு பலன்படணும், நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அளவில் அவரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அப்பா அவரை கூப்பிட்டு வந்து, அப்பா நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் பாடம் எடுக்கணும், உங்களுக்கு ராஜ மரியாதை, ஒரு முதலமைச்சருக்கு என்ன இதை கொடுக்கணுமோ அத்தனையும் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி எல்லா வசதி வாய்ப்புகளையும் வச்சு அவர் பெரிய ஸ்தானத்தில் வச்சுட்டார். அப்போ அஸ்வத்தாமாவும் இவங்க கூட இருக்கிறான், கிருபியும் கூட இருக்கிறாங்க. குருகுலத்தில் இவங்களை கொண்டு விட்டாச்சு. குருகுல வாசங்கிறது ராஜாவிலேருந்து யார் வந்தானாலும் அவங்க ஒன்றா தான் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு என்ன கண்டிஷன் வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைகளை தவிர வேறு யாருக்கும் இவங்க பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடாது, ராஜவம்சத்தினருக்கு தவிர வேறு யாருக்கும் பாடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க. உடனே சரி அப்படின்ட்டு இவங்க அதை அப்படி சரின்னு விட்டாங்க. அதை சொல்லி கொடுக்குறாங்க. என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லார். சரி, அதை எக்ஸப்ஷன் கற்றுக் கொடுத்துக்கோ அப்படின்ட்டார். உடனே இவர் ஒரு ஆச்சாரியன், கல்வியில் ஒரு நல்ல தாய் தன் பிள்ளைங்கள்ட்ட எந்த பேதமும் கற்பிக்கக்கூடாது, அவள் தான் நல்ல தாய், சிறந்த தாய். அதனால தான் இறைவனை தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறார். தாயை விட சிறந்தவன் இறைவன் அப்படின்னு சொன்னான். என்ன காரணம்? ஒன்று, எல்லா குழந்தைங்களையும் பேதமில்லாமல் பார்க்குறது. ரெண்டாந்தரம், தாய் தன் குழந்தை மலத்தை தான் கழுவுவா, மலம் கழுவுவதில் அந்த தாய் சிறந்தவா. இறைவன் எல்லார் மலத்தையும் கழுவுறான். குருநாதர் அத்தகையவர். அந்த குரு கடாட்சம் இருக்கிறதுனால, குருநாதருடைய கருணை இருக்கிறதுனால குருவுக்கு தாயை விட சிறந்தவன். வந்தவங்களுடைய நம்மளுடைய ஆன்மவை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் அவன் நீக்கித்தரான் அப்படிங்கிற அளவில் அவர் பெரியவராக அவர் நினைக்கிறார். இப்படி இது இங்கே இருக்குது. அப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் இவர் கற்றுக் கொடுக்குறவர். அந்த நான் எனது இல்லாமல் வளரணும், அதே நேரத்தில் வித்தை பலிக்கணும். வித்தை கற்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெவியான டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது. அதனால தான் குருகுல வாசத்தில் கொண்டு விடுறது. ஒரு வித்தையை தெரிந்து கொள்ளும்போது அந்த வயறு, அந்த சதை, இது எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப எண்ணெய் பலகாரம் அது இது சாப்பிட்டா அந்த இது ரொம்ப உரமேறிடும். அதுக்கு தான் குருகுலத்தில் கொண்டு விடுறது. இலகுவான உணவு, பயிற்சி,
அதே நேரத்தில் ஒரு பணிவு எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ இவர் வித்தை கற்றுக் கொடுக்குறவர். பிள்ளைங்க வந்து மாடு மேய்க்கிற வேலை பிள்ளைங்களுக்கு தான். ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் மாடு மேய்க்கிறது அந்த பிள்ளைங்க தான். மாட்டுக்கு தீனி போடுறது பிள்ளைங்க தான். சாணி அள்ளி போடுறது அந்த பிள்ளைங்க தான். மாட்டுக்கு தண்ணி கொண்டாந்து விடணும். தண்ணி குளத்துலேருந்து தண்ணி கொண்டாந்து கொண்டாந்து விடுதுங்க. எல்லார் கையிலையும் ஒரு குடத்தை கொடுத்துருக்குறார். குடம் வந்து வாய் வந்து சின்னதாக இருக்கும். மகனுக்கு தவளையை கொடுத்துருக்குறார். தவளைக்கும் குடத்துக்கும் வித்தியாசம். தவளை வந்து வாய் பெருசாக இருக்கும். இப்படி கோதுனா டப்புன்னு கோதிடலாம். குடம் இப்படி முக்கி கொட 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 கொடன்னு அது நிறைஞ்சி அதுக்கப்புறம் தூக்கிட்டு வரணும். அப்போ இவர் ஒரு நாள் அர்ஜுனன் வந்து வேகமாக போய் தண்ணி பிடிச்சி தூக்கிட்டு வரான். இவன் லேட்டாக வந்தவன் பட்டுன்னு தவளையை வச்சு கோதிட்டு அவன் வேகமாக போகிறான். இவன் போன வேகத்தில் ஏதோ ஒரு மனதுக்குள்ளே ஒரு சந்தேகம். அர்ஜுனன் போய் பார்க்குறான். சில வித்தைகள் எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ இது அவன் வந்து ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மையானவன். அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வித்தை வந்து இவருக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு. அதிலேருந்து அவன் வந்து வேகமாக வந்து என்னென்ன இவர் கற்றுக் கொடுக்குறாரோ அதை இவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒரு துரோணாச்சாரியார் அப்படிங்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஆச்சாரியார் தகுதிக்கு அவன் ஒரு வாத்தியார். அவன் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத தவிர துரோணாச்சாரியாருங்கக்கூடிய ஒரு இதுக்கு என் பார்வையில் இல்லை குழந்தைங்களா. என் மனசுக்குள்ளே தச்சுது இந்த விஷயம். என்ன கற்ற கல்வியை வந்து என்கிட்ட கூட இவங்க அடிக்கடி கேட்பாங்க, ஏம்மா நீங்கள் உங்கள் அனுபவம். நான் வந்து 2 விஷயம் உடையது விளம்பேல். நான் இது இப்போ சமீப காலமாக இந்த இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உடையது விளம்பேல். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வெளியே சொல்லக்கூடாது. அது சொத்தாக இருக்கலாம், ஆன்ம ரகசியமாக இருக்கலாம். நான் காலம் காலமாக யுகமாக நான் கற்ற கல்வி ஒருத்தருக்கு, அதாவது பணக்காரன் போனால் செத்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து 10-20 கோடிக்கு எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அசட்டு, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மூவபிள் வேறு, இம்மூவபிள் வேறு. அசையாத சொத்து அப்படின்னு அதுக்கு பேர். அசையாத சொத்து என் பேரில் அது பல கோடிக்கு இருக்குது. இது வேறு லிக்விட் காசு வேறு இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது. நான் போன அன்னைக்கு அது வேறு யார் கைக்கோ மாறுதலுக்கு உரியதே தவிர, அல்லது சண்டை போட்டு கூட யாரும் அதை அரசு சொத்தாக கூட ஆக்கிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேருக்குனாலும் நான் என்னுடைய இந்த வயசுக்குள்ளே பேங்க் பேலன்ஸ் வந்து எடுக்க முடியாமலே அப்படியே போயிடுச்சு. உரிய நபருக்கு அவங்க எழுதி வைக்கவும் இல்லை. எழுதி வச்சானாலும் யாரை எழுதி வச்சுருக்காங்களோ அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து எனக்கு நோ அப்செஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இவங்களுக்கே தருவேன்ட்டாங்க. அதிலேயே வந்து அவ்வளவுலாம் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் இதை போய் பார்த்து வச்சு எடுக்க முடியாமல் எத்தனையோ பேர் சொத்து அப்படியே கிடக்கு பேங்கில். அது வேறு விஷயம். அப்போ நான் வந்து எவ்வளவு சொத்துக்காரியாக இருந்தானாலும் போன அன்னைக்கு அந்த சொத்து வந்து யார் வசமோ போகுது. ஒன்றும் இல்லாட்டி அரசுக்கு உடைமையாக போகுது. அவ்வளோதான் 2. ஆனால் நான் கற்ற கல்வியை வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு 1000 பேருக்கு 5000 பேருக்கு 10,000 பேருக்கு நான் சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, அது என்னோடு எரியூட்டப்படும். என் சொத்து எரியூட்டப்படலை. அசையா சொத்தாக இருக்கட்டும், அசையும் சொத்தாக இருக்கட்டும், நான் போன உடனே அந்த சொத்துக்கள் எரியூட்டப்படவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது எரியூட்டப்படுது? நான் கற்ற கல்வி எரியூட்டப்படுது. இது என் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஆழமாக தச்சிருச்சு சின்ன வயசுலேயே. அதனால் நாம் என்ன கல்வி கற்றுக்கோமோ, அது ரசமணியாக இருக்கட்டும், அல்லது நவபாசனமாக இருக்கட்டும், அல்லது நான் கற்ற வித்தை, நான் ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய அந்த இதெல்லாம் குறிப்பெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டு போவாங்க. நானும் கோயம்புத்தூரில் ஒரு 10 பிள்ளைங்க என்கிட்ட வீடு தங்கி வந்திருந்து படித்தாங்க. வாரத்துக்கு ஒரு முறை சனி ஞாயிறு லீவில் வந்து என்கிட்ட படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தேனி, பெரியகுளம், எல்லா ஊர்லேருந்து என்கிட்ட பாடம் படித்தவங்க இருக்கிறாங்க.
ஆனால் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே எனக்கு ரகசியம் நான் வைக்கவே இல்லை. ஏன்னா நான் போனோம்னா நான் கற்ற கல்வி எரியூட்டப்படும் அல்லது காற்றில் கரையப்படும். 2 தானே நடக்க போகுது. எதுக்கு அது? அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்து உடையது விளம்பக்கூடாது, அது பெரும் சொத்து. ஆனால் மற்ற சொத்துக்கள் எல்லாராலும் அபகரிக்கப்படும், கல்வி வந்து யாராலும் அபகரிக்கப்பட முடியாது. நான் போயிட்டேன்னா பின்னாலே தான் போனோம், வேறு வழியே கிடையாது. அதனால் நம்ம போகிறதுக்கு முன்னால் அது மூச்சாக இருக்கட்டும், அது எதாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்ம பதிவு பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ துரோணாச்சாரியார் தான் கற்ற கல்வியை எவ்வளோ ரகசியமாக வச்சுக்கிட்டு மகனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரு. இவைகள் எல்லாமே நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பாலிசி எனக்கு இப்படி இருக்கிறதுனால எனக்கு அவங்கெல்லாம் இதை செய்யும்போது எப்படியோ வலிச்சது குழந்தைங்களா. நான் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து நான் இந்த கண்ணோட்டத்திலே வளர்க்கப்பட்டதுனால இப்படி ஒரு பெயரும் புகழும் வாய்ந்த ஒரு ராஜகுலத்துக்கு கல்வி கற்கக்கூடியவற்றை இவ்வளோ அல்பத்தனமாக தன் பையனுக்கு மட்டும் தவளைப்பானையில் தண்ணி குடிந்து வர்றதுக்குள்ளே சூக்குமத்தை சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு இவ்வளோ அல்பத்தனமாக நான் என்னுடைய கல்வியவோ என்னுடைய ஞானத்தையோ நான் பெற்றதாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பரிபூரணத்தையோ நான் விட்டுட்டு போகாமல் நான் போவே மாட்டேன். அது வந்து எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு குழந்தைங்களா. சரி, இது துரோணாச்சாரியோடைய ஒரு பக்கம். நிறையா இது கற்றுக் கொடுத்துட்டார். என்ன கற்றுக் கொடுத்தாரு? வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. கற்றுக் கொடுத்த உடனே அதை அரங்கேற்றம் பண்ணுதாங்க. அதில் கர்ணன் அவங்கவுங்க வந்து பெரிய சண்டை நடக்கு. இப்போ நமக்கு அதுக்கு தேவையில்லை வச்சுக்கலாமே. அப்போ இவர் வந்து எல்லாம் அரங்கேற்றம்லாம் பண்ண உடனே ஆஹா ஓகன் ஊர் மக்கள்லாம் எப்பேற்பட்ட குரு கிடச்சிருக்கிறாரு, எப்படி மாதிரி இவங்க இதுன்னு பண்ண ரொம்ப பேர் புகழ் பாராட்டு வந்துடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இவர் வந்து துரோணாச்சாரியார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு உங்கள் பெரியோர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து குருகாணிக்கை பற்றி கேட்க சொல்லுங்கன்னு சொல்வார். வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு கேட்குறேன், வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு கேட்குறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்கூல் போகிறதுக்கு பிள்ளை பெறுறதுக்கு முன்னால் ஸ்கூலை தேடி, பிள்ளை பெறுறதுக்கு முன்னால் ஸ்கூலை தேடி. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இன்னும் ஸ்கூலில் சீட்டு கிடச்சா ஏதோ அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ரேட்டாக ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு ரேட்டாக அந்த ரேட்டை கட்டின பிறகு தான் பிள்ளையே பெற போகிறேன். எப்படி காலம்? அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்த பிறகு குரு தட்சணை. இப்போ நம்ம கல்விக்கு போகிறதுக்கு முன்னாலே தட்சணை கொடுத்துடணும். அதான் நம்ம படிப்பு லட்சணம் இப்படி இருக்குது. அப்போ இவர் வந்து என்ன வேணும்னா குரு தட்சணை வேணும். என்னப்பா வேணும்? துருபத மன்னனை தேர்காலில் கட்டி இங்கு இழுத்து வர வேண்டும். இதுதான் குருதட்சணை. எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான குருதட்சணை பாருங்கள். எனக்கு அப்போ நீங்கள் எல்லோரும் ஏம்மா நீங்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிங்க, எல்லோரும் கேட்குறாங்க. ஏம்மா எதுக்காவது ஒரு 5 பைசா நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? இது எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்கள். தேர்காலில் துருபத மன்னனை கட்டி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஏற்கனவே வந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவங்க பஞ்சபாண்டவர்கள் எப்போ அரண்மனைக்குள்ளே வந்து நுழைஞ்சாங்களோ அதிலே இருந்து இவங்களுக்கு வந்து ஒரே போட்டி பொறாமை ரொம்ப அவங்க மேலே ஒரு வெறுப்பு அது இது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவளை வந்து நாங்கள் போய் சண்டை போட்டு நாங்கள் கொண்டுட்டு வரோம், பஞ்சபாண்டவர்கள் எங்கள் கூட வரக்கூடாது, குருகாணிக்கை நாங்கள் தான் செலுத்தும், பஞ்சபாண்டவர்கள் எங்கள் கூட வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. இதுக்கிடையில் வந்து அதே மைதானத்தில் இந்த அரங்கேற்றம் நடக்கிற மைதானத்திலே கர்ணனுக்கு இவன் மகுடாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது சும்மா பேச்சுக்காக வேண்டி நான் இப்போ சொல்கிறேன். சண்டை நடந்தது, மகுடாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான், தன்னுடைய நாட்டு அங்க தேசத்து ராஜாவாக்கிட்டான், கிரீடத்தை தூக்கி வச்சுட்டான். அவன் இப்போ வந்து குருகாணிக்கை கொண்டுட்டு வரதுக்காண்டி இவனும் போகிறான், கர்ணனும் போகிறான், பஞ்சபாண்டவர்களும் போகிறாங்க. துருபத மன்னன் இவங்களை சமட்டி களைஞ்சிட்டான். யாரும் ஜெயிக்க முடியல, ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் அங்கேயே நிற்கிறாங்க. எல்லோரும் மொத்தமாக தான் போகிறாங்க துருபதன் மேலே படையெடுத்து. இவங்க அப்படியே வந்துட்டாங்க. அப்புறம் பஞ்சபாண்டவர்கள் அவங்க போய் அர்ஜுனன் துருபதனை தேர்காலில் கட்டி கொண்டாந்துட்டான்.
கொண்டாந்த உடனே குருநாதர் முன்னால் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. குருநாதர் வந்து இப்போ உன்னுடைய நாடு வந்து என்னுடைய நாடு, உனக்கு நீ வந்து என் அடிமை, நான் உன் கையால் என் பையனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன். எப்படி என்ன வக்கரம் பாருங்கள். அப்போ மனித மனிதனுடைய வித்தியாசங்களும் பொறாமையும் ஒருத்தனை வந்து அதிகாரம் பண்ணணும், ஆணவம் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது. இது யார்? இவர் தனுர்வேதம் கற்ற சத்திரியன் இதை செய்திருந்தால் எந்த வகையிலையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. சத்திரியர்கள் அவங்க நாட்டை அபகரிக்கிறது, தன் நாட்டை விஸ்தாரணம் திக்விஜயம்ங்கக்கூடிய பேரில் தன் நாட்டை பெருசுபடுத்திக்கிறது, இது எல்லாம் சத்திரியனுக்கு வந்து சாத்தியம் செய்யணும். அவன் வந்து குறைஞ்சபட்சம் ஜனகர் மாதிரி ஆளுனா கூட, ஜனகர் கூட தன் நாட்டை வேறு யாரும் அபகரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. இவர் போய் புதிதாக திக்விஜயம்ங்கக்கூடிய பேரில் இவர் போய் புதிதாக நாடு சேகரிக்கலே தவிர, தான் போய் நாடு அபகரிக்கலே தவிர அவர் நாட்டுக்கு அவர் பாதுகாப்பு பண்ணிட்டார். அப்போ ஒரு சத்திரியன் மண்ணுனா பிரச்சனை இல்லை. நீ வந்து 4 வேதம் கற்ற ஒருத்தன் அவங்ககிட்ட நாட்டை பரிச்சயம் இல்லாமல் அவனை வச்சு இவன் பையனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு பையன்கிட்ட சொல்கிறான், உன் நாட்டில் பாதி அவனுக்கு கொடு, பிச்சை போடு அப்படிங்கிறான். இது எல்லாமே எனக்கு ஒரு வேதம் கற்ற ஒருவனுடைய இலக்கணமாக இது. இங்கே ஒரு குறுகாணிக்கைங்கக்கூடியது, கல்வி கட்டணம்ங்கக்கூடியது, கட்டணங்கிறத வாயினால் சொல்லக்கே ஒரு குருட்ட போய் வேதம் கற்றா சமித்த முதல்ல கொடுத்துடணுமா. கற்ற வேதத்திற்கு ஈக்குவலாக எந்த பொருள் கொடுத்தாலும் அது சமமாகாது. அது வந்து அவ்வளவு உன்னதமானது. கற்ற வேதம், கற்ற கல்வி, கற்ற ஞானம், பயின்ற வாசியோகம், பயின்ற அந்த பேர் உணர்வு, அந்த பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட ஒரு தன்மை, இவைகளுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. எத்தனை கோடியை கொடுத்தனாலும் சமமாகுமா? அண்ட பகிரண்டமும் அவனே ஆன ஒரு தன்மையோடு ஒன்றும் சமமாக முடியாது. அப்போ எனக்கு இதுதான்ப்பா முடியும்னு ஒரு கட்டு சமித்து, ஒரு கட்டு பூவு, அந்த காட்டில் என்ன கிடைக்கும் அதை கொண்டு கொடுத்துட்டு தொண்டர்கள் வந்து வித்தை கற்றுக்கிறாங்க. இவன் அந்த அரசாட்சியை வாங்கிக்கிட்டு பையனுக்கு பாதி ராஜ்யம் வாங்கிக்கிட்டு அவனுக்கு துருபதனுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்துட்டான். அப்படியே கூனி குறுகி செத்துட்டான் துருபதன். அதில் வந்து யாஜன் உபயாஜன் அப்படின்னு 2 பேரை வச்சு யாகம் நடத்தி அவங்க 2 பேருமே எக்ஸ்பர்ட்டு. அதுலேயும் பாருங்கள், யாஜர் வந்து எனக்கு 10 பைசா நான் யாகம் நடத்தி தருவதற்கு வாங்க மாட்டேன் குருகாணிக்கா. உபயாஜருக்கு நீ உன் இஷ்டம் போல் கொடு, அவன் இஷ்டம் போல் கேட்டான்னா அவன் பெரிய தொகையை கேட்குறான் அந்த யாகத்துக்கு. அர்ஜுனனை மனம் முடிப்பதற்கு ஒரு பெண்ணும், இந்த துரோணாச்சாரியாரை கொல்வதற்கு ஒரு மகனும் எனக்கு தேவைன்னு ஒரு யாகம் பண்ணுறான். புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படிங்கக்கூடிய ஒரு யாகம் துருபதன் பண்ணுறான். 2மே யக்கசேனன் அப்படின்னே அவனுக்கு பேர். அவ்வளவு பெரிய யக்கம் பண்ணியிருக்கிறான் அவன். இந்த 2 பேரும் எனக்கு வேணும்னு கேட்டால் 2 பேரும் யாகத்திலேருந்து வந்தாங்க. திரௌபதி வந்து யாகத்திலிருந்து வந்த யக்கேஸ்வரினே அவளுக்கு பேர், யக்கியத்திலேருந்து வந்தவான்னு. அப்புறம் துருபதன் வந்து அவனும் யாகத்திலேருந்து வந்தவன் தான். அவன் துரோணாச்சாரியாரை வதம் பண்ணுவார், அதுக்குன்னே அதில் வந்தவன். இப்போ அவன் வந்து நிறைய கேள்வி கற்றுட்டான். இதுக்கு இடையில் துரோணாச்சாரியாருக்கு இவ்வளோ பலம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமை காரணமாக பரசுராமர் வந்து தன்னுடைய ராமச்சந்திரமூர்த்தி வந்து பரசுராமரை ஜெயிச்சுட்டு நீ நாட்டை விட்டே ஓடிப்போன்னு சொல்லும்போது எல்லாரும் போய் அவர்கிட்ட போய் தானம் கேட்குறாங்க. பரசுராமன் அவன் தான் 21 தலைமுறை சத்திரிய பூண்டே இல்லாமல் பண்ணிடுவேன்னு அவன் ஒரு விரதம் எடுத்துகிட்டு வந்திருக்கானே, எல்லா பொருளையும் அவன் தானம் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டு பரசுராமர் போய் இவன் துரோணாச்சாரியார் போய் அங்கே போய் வாங்க போகிறாரு. பரசுராமர்கிட்ட எப்பா பொண்ணு பொருள் பட்டாடை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேனேடா, மிச்சம் வந்து நான் கற்ற கல்வியோட தனுர்வித்தையினுடைய அஸ்திரங்களும் அந்த மந்திரங்களும் தாண்டா என்கிட்ட இருக்கு சுவாமி, அதை வேண்டித்தான் நான் வந்தேன். அவன் அங்கே இவனை அடிக்கணுமே துருபதனை, சுவாமி அது வேண்டித்தான் நான் வந்தேன்
அப்படின்னோடனே பரசுராமன்கிட்டருந்து இந்த தனு அந்த அந்த அஸ்திரங்களும் மந்திரங்களும் இவர் கற்றுட்டு வந்திருக்கிறார். அவருக்கு இவர் குறுகாணிக்காக எதுவும் கொடுக்கல. இவர் வாங்கின குறுகாணிக்க பாதி சாம்ராஜ்யம். அப்போ இப்போ வந்து கல்விக்கூடங்கள் எல்லாமே வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ போகிற போக்க பார்த்தா இவங்களும் என்ன கல்வி கற்காங்க சொல்லித்தராங்கன்னு தெரியல, இவங்க என்ன கற்றாங்கன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. போகிற போக்க பார்த்தா லைஃப் எண்டு வரைக்கும் நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதை எனக்கு இப்போவுமே எழுதி கொடுத்துட்டு உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டு அதுக்கு எதுவும் பாண்டு இருந்தது நான் போட்டுட்டு வேணால் நான் உனக்கு கல்வி கற்றுத்தரேன்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல. அப்படி இருக்குது கல்விக்கூடங்கள் இன்றைக்கு. தமிழ்நாட்டை மாதிரி கல்விக்கூடங்கள், தாய்மொழி கல்விக்கு ஒரு இடம் கொடுக்காத ஒரு கல்விக்கூடம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. கர்நாடகா பிள்ளைங்கள்லாம் கட்டாயம் கர்நாடகா படிக்கணும், மலையாளத்தில் கட்டாயம் மலையாளம் படிக்கணும், ஆந்திராவில் கட்டாயம் தெலுங்கு படிக்கணும். தமிழ்நாட்டில் நான் தமிழ் 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 தமிழில் தமிழ் 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 நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தமிழால் வளர்க்கின்றோம், தமிழால் என்னமோ சொல்லுவேன். ஆனால் தமிழ் பாடம் கிடையாது. நான் வச்சு பாடம் நடத்துவேன். என் பாடத்தில் நான் ஹிந்தி சொல்லி தருவேன். ஆனால் ஹிந்தியை இந்த நாட்டுக்குள்ளே யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கணும், ஒரு சாப்பாடு ஒரு பொட்டனை வாங்கிக்கணும், நீங்கள் போயிட்டே இருக்கணும், தெருவில் துண்டை உதறி தோளில் போட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு பொது அறிவும் நம்மகிட்ட கிடையாது. ஒரு 20 கிலோ அரிசி கவர்மெண்ட் கொடுக்கு அப்படின்னா 18 கிலோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க, அந்த 2 கிலோவையும் நிர்வையிலையும் எடுத்துக்குவோம். அதுவும் நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்காவது இந்த ஃப்ரீயாக போடுற அரிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குன்னு தெரியுமா? தெரியாது. வீடு கட்டுறதுக்கு ஊருக்கு ஊர் லட்சக்கணக்கில் 3.25 லட்சம் 5.25 லட்சம் 7.25 லட்சம் கொடுக்குது, இடம் கொடுக்குது. யாருக்காவது நம்ம மக்களுக்கு தெரியுமா? தெரியவே செய்யாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த திட்டத்தை செய்துங்க தெரியாது. ஆனால் நான் தமிழால் உயிர் வாழ், நமக்கு தான் அறிவு வந்துருச்சுன்னா, நம்ம படித்து அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தி தெரியுது, ஆங்கிலம் தெரியுது, நமக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். நிலையான ஒரு சனாதன தர்மத்தை நம்ம நிலைநாட்டுன்னு பார்ப்போம். சரி, நம்ம அரசியலே பேசக்கூடாது. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம், துரோணாச்சாரியார் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? துரோணாச்சாரியார்கிட்ட இப்போ என்ன பிள்ளைங்களா சிரிக்கிறீங்க? இப்போ துரோணாச்சாரியார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அம்மா இந்த துரோணாச்சாரியார் இந்த நேரத்தில் இவர்கிட்ட எனக்கு ஒரு உயரிய குணம். என்ன குணம்? நான் ரொம்ப ரசித்ததையும் சொல்லணுமில்ல, துரோணாச்சாரியார்கிட்ட நான் என்ன ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்லணும். பாதி ராஜ்யம் அங்கே கொடுத்து பாதி ராஜ்யம் இங்கே வாங்கிட்டார். இப்போ இங்கே அரசாட்சியில் இருக்கிறாரா? ஏகலைவன் ஒரு வேடுவன். அந்த வேடுவன் இவர்கிட்ட கலை காட்டுவன். அவன் வெறும் அம்பு வச்சு இந்த வில்லுண்டின்னு என்னமோ ஒன்று சொல்லாங்க, அது வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தான். ஆனால் அதை பார்த்த ஒரு முனிவர் மகனே நீ யார் அப்படின்னோடனே, இந்த வேடுவர் குல தலைவனுடைய மகன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்னுடைய அறிவு இப்படி போகக்கூடாதுப்பா, கூர்த்த மெய்ஞானம் உங்ககிட்ட இருக்குது, நீ ஒரு தகுந்த ஒரு ஆச்சாரியாரை பார்த்து நீ உன்னுடைய வில் வித்தையை நீ கற்றுக்கணும், உங்கள்கிட்ட வில் தொழில் அவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, தகுந்த ஆச்சாரியனை கொண்டு நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவன் துரோணாச்சாரியார்கிட்ட வில் வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். துரோணாச்சாரியார்கிட்ட வில் கற்றுக்கணும்னு வரும்போது துரோணாச்சாரியார் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. ஏன்னா அரசகுமாரர்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும்னு பீஷ்மர் ஒரு கண்டிஷன் போட்டு அப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இவர் போயிட்டார். போனால் இவன் போய் ஒரு இடத்துல போய் ரொம்ப சாமி கும்பிட்றான். ரொம்ப மந்திரம் எந்திரம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு, என்னுடைய குருநாதர் நான் நேசித்த சத்தியம்னா, என்னுடைய குருநாதர் திருமேனிக்குள்ளே இது ஆவிர்வாகம் ஆகணும்னு ஒரு குருநாதர் திருமேனி செஞ்சு அது உள்ள குருவனுடைய வித்தைகளெல்லாம் ஆவிர்வாகம் ஆகணும்னு அவன் வச்சுட்டான். எப்போவுமே இந்த இவங்க அஸ்திரம் சஸ்திரம் அப்படின்னு 2 சொல்லாங்க. சஸ்திரம் அப்படின்னு சொன்னால்
ஒரு கொல்லம் பட்டறையில் வடிவமைக்கப்பட்ட கத்தி, வில்லு, வாள், யாழ் இதெல்லாம் வந்து கொல்லன் பட்டறையில் வடிவமைக்கப்பட்டது. சஸ்திரம் என்பது குருநாதரால் உருவேற்றப்பட்டது. அப்போ இவன் வந்து அந்த ஒவ்வொரு சஸ்திரமும் அந்த குரு மந்திரங்கள். நான் உங்கள்கிட்ட அதனால தான் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்கள் எனக்கு பொருளாதார தடை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது மந்திரத்தை இடையீடு இல்லாமல் சொல்லுங்கள் குழந்தைங்களான்னு எல்லாருக்கும் சொல்லுவேன். மந்திரம் வந்து ஆற்றல் மிக்கது. அந்த ஆற்றல் மிக்க மந்திரங்கள் கொண்டு இந்த வித்தை இதில் வரணும் அப்படின்னு ஒருமைப்பட்ட மனம், அது ரொம்ப முக்கியம். ஒருமைப்பாடுள்ள மனம் கொண்டு அதை நோக்கும்போது அந்த மந்திர ஒளியும் மந்திரத்திற்கு ஒலியும் உண்டு, ஒளியும் உண்டு. ரெண்டும் அந்த அஸ்திரத்தில் பயன்படுத்தப்பட்டு அப்படியே வந்து நமக்கு என்ன குறித்து, ஆக்னேயாஸ்திரம்னா அக்கினி, நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது, அதுக்கு பேர் ஆக்னேயாஸ்திரம் அப்படின்னு பேர். அப்புறம் வந்து அதை விட்டு வர்ணாஸ்திரம்னா அப்படியே மழை பொழிவிக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து இந்த பையன் ஏகலைவன் வந்து அப்படியே கற்றுக்கிட்டான். இப்போ வந்து இவன் தண்ணி எடுத்துகிட்டு வரான் குருநாதருக்கு, ஆசிரமத்துக்கு மாட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வரான் அர்ஜுனன். இப்போ மாதிரி டேப்பாக இருக்கும், ஆறு குளத்தில் போய் தானே கோதிட்டு வர முடியும். அங்கேருந்து கோதிட்டு வேகமாக வரான். நாய் ஒன்று குறைக்குது. நிமிர்ந்து அந்த நாயை பார்க்கான். நாய் வாய் திறந்துருக்கிற மாதிரியே இருக்குது. வாய் நிறைய அம்பு பூட்டப்பட்டிருக்கு. வாயில் அம்பு, மேல் நோக்கி ஒரு அம்பு, சைடில் ஒரு அம்பு, குறுக்கால ஒன்று, நெடுக்கால ஒன்று. வாய் வந்து அது குறைக்குது. அந்த வாய் நிறைய அம்பு இருக்குது. எப்படி ஒரு அம்பு விட்ட இடத்துல இது எப்படி இவ்வளோ விட முடியும் அப்படின்னு அவன் அப்படியே நின்று பார்க்குறான். பார்த்துட்டு நேராக குருநாதர்கிட்ட வரான். குருவே, இவன் வந்து ஒரு வாட்டி இங்கே ஒரு குளத்துக்கு குளிக்க போகிறாரு குருநாதர். ஒரு 2-3 சம்பவம் குருவை இவன் வந்து உயிர் பிழைக்க வச்சது. யார்? அர்ஜுனன் வந்து குளத்துக்கு குளிக்க போன இடத்துல முதல்ல அவர் காலை பிடிச்சிக்கிடுது. இவர் துரோணாச்சாரியார் காலை முதல்ல பிடிச்சிக்கிடுது. அப்போ இவர் வந்து ஆசிரமத்தில் வந்து எண்ணெய் கப்பரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டார். எண்ணெய் கப்பரை எடுத்துகிட்டு வர இவர் இங்கே வந்திருக்கிறார். இங்கே வந்துட்டு போகிறதுக்குள்ளே அங்கே முதல்ல காலை பிடிச்சிக்கிடுச்சு. இவங்க கூக்கா கூக்கா கூக்கான்னு சத்தம் போடுறாங்களே தவிர குருநாதரை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. இவன் என்ன எல்லோரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வேகமாக வரான். குருநாதர் தண்ணிக்குள்ளே இருக்கிறாரு, முதல்ல பிடிச்சிக்கிடுச்சின்னு தெரிஞ்சு போச்சு. இவன் அதை குறி வச்சு முதல்ல தண்ணிக்குள்ளார இருக்கிற முதல்ல குருநாதர் காலை கவ்வியிருக்கு. அவர் கால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இவன் அம்பு விட்டாம்னா குருநாதர் காலில் தான் படுதா, அல்லது முதல்ல வாயில் தான் படுதா, கழுத்தில் தான் படுதா, எதுவுமே தெரியாது. இவன் ஒருமுகப்பட்ட ஒரு சிந்தனையில் குருவை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரே குரு பக்தி காரணமாக அவன் அதை அப்படி அடிக்கவும் முதல்ல வந்து இறந்து போச்சு. குருநாதரை மீட்டி கரை சேர்த்துட்டான். அப்போ குருநாதர் சொல்கிறாரு, நீ தாண்டா என்னுடைய சாலை சிறந்த இது. இப்போ தெரியாமல் ஒளிச்சு கல்வி கற்றுக் கொடுத்தாரு. அந்த பையன் காப்பாற்றலையே, அஸ்வத்தாமாங்கிறக்கூடிய பையன் இவர் ஒளிச்சு கல்வி கற்றுக் கொடுத்தாரு, காப்பாற்றலையே. இப்போ இதை விட்டு இதை வந்து நீ தாண்டா என் பையனை விட நீ சிறந்தவன், நான் எல்லாம் என்னுடைய அஸ்திர சஸ்திர ஞானம் எல்லாம் நான் உனக்கு தாண்டா தார வார்த்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். சொல்லி என் உயிரை காப்பாற்றினவன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறார். அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது 2 நாளையில் இந்த நாயை அவன் பார்த்துட்டான். நாயை பார்த்தோன்னே நாயை சத்தம் போடுது. நாய் வந்து நாயை பார்த்த உடனே குருநாதர் இவன் மாட்டுக்கு தண்ணி எடுக்க வந்தான். தண்ணியை ஊற்றிட்டு குருநாதரை போய் பார்த்தான். குருதேவா, நான் உனக்கு எல்லா வித்தையும் நான் உனக்கு சொல்லித்தருவேன், நீ தான் என்னுடைய மாணவன்லே தலை சிறந்தவன் அப்படின்னு சொன்னியே, இந்த வித்தை எனக்கு கற்றுத்தரலையே ஐயா, இதை யாருக்கு கற்றுக் கொடுத்தா அப்படின்னு அவன் கேட்கான். குருநாதர் வந்து பார்க்காரு. அவரே அசந்து போனார்.
உடனே அந்த அந்த நாய் போகிற இடத்துக்கே போகிறாரு. அந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இந்த பையன் ஏகலைவன் வந்து ஒரு திருமேனி செஞ்சு வச்சுருந்து அவன் வந்து படுத்துக்கிட்டான். நீ குருநாதரை பார்த்து அவர் வித்தை கற்றுத்தரல. குருநாதரை பார்த்த உடனே அவனால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. சந்தோஷம். விண்ணுக்கு குதிக்காம மண்ணுக்கு குதிக்காம மரத்தில் ஏறுறான், கீழே விழுறான். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். என்னுடைய குருநாதர் என் வீட்டுக்கு வந்துட்டார், என் குருநாதர் என் வீட்டுக்கு வந்துட்டார். காலில் விழுறான், கையில் விழுறான், எல்லாம் செய்கிறான். எல்லாம் பார்த்துட்டே இருந்து கொஞ்ச நேரம் அவன் தன்னாலே ஆசுவாசம் ஆக வரைக்கும் விட்டார். இந்த வித்தை யார் பார்க்க? நீங்கள் தான் குருவியை கற்று தந்தீங்க அப்படிங்கிறான். பக்கத்தில் இவன் வேறு இருக்கான், அர்ஜுனன் வேறு இருக்கான். அர்ஜுனனுக்கு அவர் கற்றுத்தரல, பக்கத்தில் அர்ஜுனன் வேறு இருக்கான். நீங்கள் தான் குருவே எனக்கு கற்று தந்தீங்க. அப்படியாப்பா, எப்படி கற்றுந்தேன்? இந்த பாருங்கள், அவன் வந்து எவ்வளோ ஒருமுகப்பட்ட சிந்தனை இருந்தால் இப்படி ஒரு குரு அவன் பார்த்து இப்படி ஒரு மாதிரி எல்லாம் செய்வான். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ரொம்ப அவனுக்கு குருநாதருக்கு, உன் குருக்கு காணிக்க கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்குறான். கொடுக்கல குருநாதர். நீங்கள் என்ன கேட்டாலும், என் உயிரை கேட்டாலும் நான் தருவேன், உன் கட்டவரில் கொடு அப்படிங்கிறான். கட்டவரில்னா என்ன வில்வித்தை பயில முடியும்? அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், குருநாதருங்கக்கூடிய பேரில் இவர் கேட்குற எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம் தான். முதல்ல பாதி முழு ராஜ்யத்தையும் வாங்கிட்டு பாதி என்னமோ கொடுத்தா மாதிரி கொடுத்தாரு. இப்போ ஏகலைவனுடைய விரலை கேட்குறாரு. என்ன இவங்க தனுர்வேதம்ங்கக்கூடிய பேரில் என்ன அவர் கற்றார், என்ன செஞ்சார்? துரோணாச்சாரியாருங்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு புரியலை. ரைட்டு, நம்ம ரொம்ப அலசி ஆராயக்கூடாது, சரியா? இப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு இது இந்த இந்த குரு தத்துவம் இங்கே முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து என்னை பாதித்த துரோணாச்சாரியாருங்கக்கூடிய ஒரு குரு வந்து என்னை பாதித்த விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். மகாபாரத கதை வரும்போது மிச்சம் உண்டான கதைகள்லாம் உங்களுக்கு வந்துடும். நான் பாதிக்கப்பட்ட விதத்தை என் பார்வையில் அல்ல, சரியா? எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கர்மாவை தரும்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா நம்ம தவத்துக்கு வந்திருக்குறோம், ஞானத்தை பெற்றுட்டோம், அதை பெற்றோம்னா உங்களை கதை உங்களை கதை உங்களை கதை, என்னை அதை சொல்லிட்டான், என்னை இதை சொல்லிட்டான், இதை சொல்லி என்ன அப்போனா நம்ம என்ன தவம் பண்ணோம்? இது கூட நம்மளால் தாங்க முடியாதா? அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா. ஆனாலும் இப்போ பாருங்கள், இது இங்கே இப்படி நின்று போச்சா? அபிமன்யுங்கிறது அர்ஜுனனுடைய பையன். நீ இடையில ஒரு 5-6 விஷயம் இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு இது வந்து வில்லியார் பாடலோடும் என்ன சர்க்கத்தில் அந்த நோட்டு குறிப்பு இதெல்லாம் எடுத்து சொல்லணுன்னு இருந்தேன். நம்மளுடைய நவபாஷானம் நம்ம நேரத்தை எல்லாம் எடுத்துக்கிடுச்சு. தொடர்ந்து அந்த நவபாஷான தயாரிப்பிலே மனம் அந்த புத்தி அங்கேயே இருக்கிறதுனால வரல. இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் வந்து பாடல் சொல்ல வரும்போது சொல்லிக்கிறேன். இப்போ என் புத்தியில் நிற்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அபிமன்யு ரொம்ப மோசமாக பேசுகிறான் துரியோதனன். உனக்கு எப்போவுமே பஞ்சபாண்டவர்கள் தான் உனக்கு பிடிக்கும். துரோணாச்சாரியார், உனக்கு எப்போவுமே பஞ்சபாண்டவர்களை தான் பிடிக்கும், நீ எதுக்கு எங்களுக்கு என்ன செய்ய போகிற வைக்க, ரொம்ப மோசமாக பேசிவிட்டான். 13வது நாள் யுத்தம். 3 நாள் அபிமன்யு போட்ட சண்டை மாதிரி யாருமே போட்டிருக்க முடியாது. அது வரலாற்று சிறப்புமிக்க வீரன் அவன். எந்த அப்பளுக்கும் சொல்ல முடியாத பழுதுபடாத வீரன் அவன். மீதி பேருக்கெல்லாம் இவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான், அதை போர் முறையில் ஏமாற்றிட்டான் வச்சு எந்த இதுவுமே சொல்ல முடியாத ஒரு வீரன். 3 நாள் சண்டை நடக்கு. அவனை எதிர்த்து மிகப்பெரிய அதிரதர்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் 7 பேர் போரிடுறாங்க அவனை எதிர்த்து. 7 பேருக்கும் ஒத்த ஒருதனான்னு அவன் சமாளிக்கிறான். 7வது நாள் சக்கர வியூகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகத்தை இவர் தான் துரோணாச்சாரியார் தான் அமைச்சு அவனை அபிமன்யை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறாரு. சக்கர வியூகத்துக்குள்ளே அமைச்சு அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே போக முடியலை. வந்து ஜெயத்ரதன் அப்படின்னு சொல்லி துச்சலையோட வீட்டுக்காரன். துச்சலைங்கிறது துரியோதனனுடைய மச்சின தங்கச்சி மாப்பிள்ளை. துச்சலைங்கிறது தங்கச்சி மாப்பிள்ளை பேர் ஜெயத்ரதன். அவன் வந்து
சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி பஞ்சபாண்டவர்கள் 4 பேரை ஒரு நாளைக்கு நான் கட்டுப்படுத்தணும்னு சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுத்துருக்கிறார். அது ஒரு மாலை, ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்து, இந்த மாலையை அவங்களுக்கு எதிரால் நீ போட்டேன்னா ஒரு நாள் யுத்தத்தில் அவங்கள நீ கட்டுப்படுத்தலாம். அந்த மாலையை போட்டு இவன் வந்து ஜெயத்ரதன் பஞ்சபாண்டவர்கள் 4 பேரை கட்டுப்படுத்திட்டான். அர்ஜுனன் வந்து பக்கத்தில் வந்து இவங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த சக்கராயுதம் அமைச்சு இவங்களை நீ இங்கே ஜெயிங்க அப்படின்னு இன்னொரு கோஷ்டி வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு எதிராக யுத்தம் கூப்பிட்டு அர்ஜுனனை அங்கே யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்க. சரி, அந்த தேசத்தில் போய் இவங்க யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்க 4 பேரும் உள்ளே நுழைய முடியாத ஒரு சக்கர வியூகம் அமைச்சு துரோணாச்சாரியார் அதில் நின்று சண்டை போடுறாரு. அபிமன்யு உள்ளே நிற்கிறான். பயங்கரமான சண்டை. சாலச்சிறந்த வீரன்னு சொல்லக்கூடிய துரோணாச்சாரியாரும் கர்ணனும் என்ன பண்ணுறாங்க, பின்னால் கூடி வந்து அபிமன்யு பின்னால் கூடி வந்து அவனுடைய இந்த தோளில் அம்பரா துணி போட்டிருப்பாங்கல்ல, அவன் அர்ஜுனன் வந்து ஒரு கை அபிமன்யு கை ஒரு கையை வெட்டிட்டாங்க. ஒரு கைட்டு அவன் யுத்தம் பண்ணுறான். அந்த ஒரு கைட்டு அவன் யுத்தம் பண்ணும்போதே அந்த ஒரு கை இதையும் வந்து தட்டி விட்டுட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் நிராயுத பணியாக இருக்கேன், இந்த ஆயுதம் கீழே கிடக்க ஆயுதத்தை எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். ஒரு கை வெட்டப்பட்டாச்சு, இன்னொரு கை இருக்குது, அதுக்கு நான் அவகாசம் கேட்கேன். ஒரு 2 செகண்ட் அல்லது 3 செகண்டுக்குள்ளே நான் அதை எடுத்துருவேன், நீங்கள் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்குள்ளே பின்னால் கூடி வந்து அந்த ஒத்த கையும் வெட்டி அந்த தோளில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த அம்பராத்தையும் வெட்டினது கர்ணனும் துரோணாச்சாரியார். எவ்வளோ பெரிய வீரர்கள் பாருங்கள். அப்போ இவங்கள மேலெல்லாம் நமக்கு எப்படி மரியாதை வரும்? வணக்கத்துக்குரியவர்களாக நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இவங்கெல்லாம் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டாங்களேன்னு. அப்புறம் அடுத்த நாள் இவருக்கு வந்து இவர் பண்ண யுத்தத்தினால எல்லாருமே அசந்து போனாங்க. இவன் என் பையம்னு சொன்னது என்ன, இவன் அன்னைக்கு வந்து இவன் குறுகாணிக்க கேட்கும்போது அந்த துருபத மன்னன்கிட்டேருந்து பாதி ராஜ்யத்தை வாங்கி இன்றைக்கி உன் மகன் அரசாட்சி பண்ணுறான்னா அதுக்கு யார் காரணம்? உன் மகனை ராஜாவாக்கியிருக்க நீ வேதம் ஓதுவன் தானே, வேதம் ஓதுறவனுக்கு உனக்கு ராஜ பதவி எது? அந்த ராஜ பதவியை தந்தது யார்? அவன் பையன் யுத்த களத்தில் கிடக்கிறான், பின்னால் கூடி போய் ஒரு வீரன் செய்யக்கூடிய செயலா இது? ஒரு ஆச்சாரியன் செய்யக்கூடிய செயலா? சப்தரிஷிகள் 7 பேர் வராங்க. மறுநாள், நீ எல்லாம் ஒரு பிராமணனா, உனக்கு பூநூல் ஒரு கேடா, கொண்ட ஒரு கேடா கேட்குறாங்க. சப்தரிஷிகள் 7 பேர் வந்து மறுநாள் யுத்தத்தில் அவன் நிற்கிறான். துரோணாச்சாரியார், நீ உனக்கெல்லாம் ஒரு பிராமண தர்மத்தை, தனுர்வேதம் கற்றவனுக்கு உனக்கு எதுக்குடா 4 வேதம்? 4 வேதம் கற்றால் தனுர்வேதம் கற்றுக்கக்கூடாது, தனுர்வேதம் கற்ற 4, நீ பிராமணனாகவே இரு, நீ தனுர்வேதத்தையே கற்றுக்கோ. 4 வேதம் உனக்கு என்ன? 4 வேதத்தை மறந்துடு. அதுக்கு எதுக்கு பூநூல் போட்டுக்கிற? அதுக்கு எதுக்கு கொண்ட வச்சுக்கிற? நீ வந்து பின்னால் கூடி ஒரு பையன் வந்து அவன் யுத்தத்தில் நிற்கிறான், பின்னால் கூடி வந்து குத்துவியா? இப்போ தனுர்வேதத்தையும் நீ மதிக்கலைடா, 4 வேதத்தையும் நீ மதிக்கலை. ஆனால் இப்போ வந்து உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க 7 பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு மகான் வரார், இன்றைக்கி உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இந்த யுத்த களத்தில் நீ மடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் உனக்கு பிராயச்சித்தம் தேடிக்க முடியாத கொடிய பாவத்தை நீ சம்பாதிச்சிட்ட. உன்னுடைய பெத்த பையம்னு சொன்ன அவன் பிள்ளைய வந்து பின்னால் கூடி நின்று நீ வந்து சாவடிச்சிட்ட. அதனால் இப்போ உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, உன் ஆயுதத்தை இவன் என்ன பண்ணுறான், அஸ்வத்தாமாங்கக்கூடிய யானை இறந்துபட்டது அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் தான் எல்லா மாயாமைத்தனமும் பண்ணுறாரு. அப்படி சொன்ன உடனே நாராயணாஸ்திரத்தை போட்டு நிராயுதா எல்லாரையும் 70,000 வீரர்கள், ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த துவாரகைக்கு சொந்தமான வீரர்களை 70,000 வீரர்களை நாராயணாஸ்திரம் போட்டு கொண்டிருக்கான். அந்த மகான் வந்து இது பெரும்பாவம். முதல்ல சப்தரிஷிகள் 7 பேர் வந்து சொல்லிட்டாங்க,
இவன் அஸ்வத்தாமாங்கக்கூடிய யானை இறந்துபட்டது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், அஸ்வத்தாமாங்கக்கூடிய குஞ்சரம்னா யானை, அஸ்வத்தாமாங்கக்கூடிய குஞ்சரம் இறந்துபட்டது அப்படின்னு பீமன் சொல்கிறான். பீமன் சொன்னதை அவன் கேட்கல, நான் இவன் சொன்னால் தான் கேட்பேன்ட்டான். யார் சொன்னால்? நம்ம தர்மன் சொன்னால் தான் கேட்பேன்ட்டான். தர்மனை விட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. தர்மன் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். நீ என்ன பார்த்த? இப்போ அஸ்வத்தாமாங்கிறது இறந்து தானே? ஆமாம், அஸ்வத்தாமாங்கக்கூடிய யானை இறந்தது, அது சொல்லு. அவர் இவர் துரோணாச்சாரியார் வந்து என் பையன் இறந்து போனான்னு சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்குன்னு தெரியல. அஸ்வத்தாமா இறந்து பட்டானா? அஸ்வத்தாமா என்னும் யானை இறந்து பட்டதுன்னு அவன் சொல்ல வரான். அஸ்வத்தாமா அப்படின்னு அவன் சொல்லக்குள்ளேயே அவன் விசில் ஊதிட்டான், ஹான்னு சங்கூதிட்டான். யார்? ஸ்ரீகிருஷ்ணன். இவன் காதில் அந்த சங்கூதின ஒலியில் இது கேட்கலை. இவன் வந்து என் பையனை சாகடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அந்த ஒரு மகான் வந்தார். அவர் சொன்னார், ஒன்று தனுர்வேதத்தில் நீ நிற்கிறன்னு வச்சுக்கோப்பா, யுத்த காலத்தில் வீரனுக்கு சாவு, இந்த இப்போ சாவோம், அடுத்த கணம் சாவோம், அதுக்கு அடுத்த எந்த கணமும் சாவு. தனுர்வேதம் கற்ற விட்டுரு, 4 வேதம் கற்ற ஒரு வேத விற்பனன்னு வச்சுக்கோங்க, உயிர் பிறந்த அன்றைக்கே யாருமே வந்து ஒன்வேல வரல, எல்லோரும் ரிட்டர்ன் போட்டு தான் வந்திருக்குறோம். அந்த ஞானம் வந்திருக்கணும். நீ 4 வேதம் கற்றவனாகவும் நீ இல்லை. தனுர்வேதம்னா சத்திரியனுக்கு அளவு யுத்த காலத்தில் போகிறதான. உன் பையன் போயிட்டான்னா என்ன? 70,000 பேரையும் நாராயணாஸ்திரம் போட்டு கொல்வியா? இந்த பாவத்துக்கு நீ எங்கடா போய் பிராயச்சித்தம் தேடுவேன்? சும்மா நாராயணாஸ்திரம் வந்து தேவையில்லாமல் அதை பிரயோகம், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பிரம்மஸ்ரீ அஸ்திரம்னு ஒரு 4-5 அஸ்திரம் போடவே கூடாதுன்னு இருக்குது. அதை போட்டு நீ இப்படி செஞ்சுட்டியடான்னு சொல்லி அவங்க சத்தம் போடவும் இவனுக்கு அந்த புத்திர சோகமும் விட முடியலை. அப்போ இவன் என்ன துரோணாச்சாரியார்? அந்த யுத்த காலத்தில் 18 அக்ரோனி சேனைகளில் இந்த பக்கம் 3 பேர் தான் பிழைச்சிருக்கிறாங்க, இந்த பக்கம் 7 பேர் தான் பிழைச்சிருக்கிறாங்க. இத்தனை பேர் செத்து போகும்போது உன் பையன் மட்டும் வசத்தியா? 70,000 பேரை கொண்டுட்டியடா நிராயுதபாணியாக நிற்கக்கூடியவங்களை அப்படி சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. இவன் வந்து மகன் இறந்து பட்டான்னுன்னொடனே நாராயணாஸ்திரத்தை ஏவி விடுறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, தேரில் இருக்கக்கூடிய யாரும் தேரில் இருக்காதீங்க, கீழே குதிச்சிருங்க, கையெடுத்து கும்பிட்ருங்க, கையில் எந்த அஸ்திரத்தையும் வச்சுருக்கேன். நாராயண அஸ்திரத்திற்கு எதிர் அஸ்திரம் அஞ்சலி அஸ்திரம். இப்போவும் அஞ்சலி அஸ்திரம் பண்ணுறவங்க, அஞ்சலி முத்திரை, நீங்கள் யார் அஞ்சலி முத்திரை பண்ணானாலும் அவங்களுக்கு எதிர்த்து வரவங்க எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அஞ்சலி முத்திரைக்கு அவ்வளோ பெருசு. ஏன்னா நாராயணாஸ்திரம் வந்து அஞ்சலி முத்திரைக்கு அது செயலிழந்து போகுது. பீமன் வந்து 6 லிஞ்சாவு 100 லிஞ்சாவு விடு, நான் வந்து நான் தேரை விட்டு இறங்கவும் மாட்டேன், அஸ்திரத்தை போட மாட்டேன், நான் கட்டாயம் இந்த துரோணனை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் நிற்கிறான். அவன் 70,000 பேரை அவன் கொண்டிருக்கிறான், சாதாரண இது இல்லை. இவனை அழிக்காமல் விட மாட்டேன். ஸ்ரீகிருஷ்ணன் தேரை விட்டு குதிச்சுட்டு அர்ஜுனனை குதிக்க வச்சுட்டு அங்கே உள்ள வீரர்கள் எல்லாரையும் கீழே குதிச்சிருங்க, யுத்தத்தில் எல்லோரும் அஞ்சலி அஸ்திரம் பண்ணுங்க, அஞ்சலி கூப்பி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பீமன் மட்டும் நிற்க மாட்டேன்ட்டான். பீமனை தட்டி விட்டு கீழே அவன் கதையும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அஸ்திரம் வந்து சுற்றி வலம் வந்து போச்சான். இவங்க எல்லாத்தையும் இவங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு அந்த முனிவர்கள் எல்லாரும் வந்து அவனை சத்தம் போட துரோணாச்சாரியார் அதுக்கப்புறம் தன்னுடைய அஸ்திரத்தை நீங்கிய பாடு திருபத மன்னன் யாகத்திலேருந்து இதுக்குன்னே வந்த திருஷ்டத்யும்னனை நீ வதம் பண்ணிடு, இவனை இந்த காலம் தேவன் வந்து இந்த நேரத்தை இவன் தப்பிச்சிச்சுன்னா இவன் இன்னும் வெறி பிடிச்சவனாக தான் மாறுவான், ஒரு சைக்கோ மாதிரி, எங்களுக்காக வேண்டி நீ அவனை வந்து வதம் பண்ணு அப்படிங்கவும் அவன் வந்து வதம் பண்ணிடுறான் துரோணாச்சாரியார். அதுக்கப்புறம் இந்த திருஷ்டத்யும்னனை இவன் பிள்ளை தானே அஸ்வத்தாமா கழுத்தில் வந்து நரம்பாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், என் மார்பில் கத்தியை போடு,
திருச்செத்திமன் சொல்கிறேன், என் மார்பில் கத்தி போடு. மார்பில் நான் கத்தி போட்டுக்கொண்டா நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவ. ஒரு சத்திரியன் மார்பில் கத்தி போட்டுக்கொண்டா சொர்க்கத்துக்கு போயிடு. நீ சொர்க்கம் போகக்கூடாது, நீ நரகம் போகணுன்னு கழுத்தை அறுத்து அந்த நரம்புகளில் உள்ள ரத்தத்தை போக்கி அவன் சாகடிக்கிறான் திருச்செத்திமன்னன். அப்போ என்ன ஞானம், என்ன அறிவு, என்ன தவம், பூரணத்துவம் பெறாத ஒரு ஞானம், ஜீவகாருண்யம் பெறாத ஒரு ஞானம், பிறருக்கு உபகாரம் இல்லாத ஒரு ஞானம், தனுர்வித்தை கற்றென்ன, நால்வேதம் சதுர்வித்தை கற்றென்ன, சதுர்வேதமும் அவனுக்கு உதவி செய்யலை, தனுர்வேதமும் அவனுக்கு உதவி செய்யலை. அப்போ நால்வேதம் கற்று என்ன செய்ய? சரணாகதியும் இல்லை. அப்போ நான் 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 தலையெடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு ஒரு குருநாதர் தான். துரோணாச்சாரியாருடைய கேரக்டரில் இன்னும் எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு மனசில் இப்போ நின்னதை வச்சு நான் சொல்கிறேன். நிறைய உங்களுக்கு குறிப்பெடுத்து இவர் அதாவது வடநூலில் வியாசர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நூலில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கக்கூடியதெல்லாம் எனக்கு குறிப்பெடுத்து சொல்லணும்னு ஆசை தான். இன்றைக்கி அவகாசம் இல்லாத ஒரு காரணம். எனக்கு இவர் வந்து இந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு குருநாதராக இருந்து எனக்கு வழி நடத்து. இந்த குணங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடாது. எந்த கற்ற வித்தையை எல்லாருக்கும் சொல்லித்தரேன் பேர் வழின்னு ஒரு தவளையை கொடுத்து சொல்லி மறைக்கக்கூடாது. நான் என்ன கற்றனோ அதை எல்லாருக்கும் சொல்லித்தரணும். நான் கட்டாயம் வந்து விட்டுட்டு போக முடியாது. கற்ற வித்தையை நான் வந்து 4 பேருக்கு சொல்லித்தந்தால் தான் விட்டுட்டு போக முடியும். நான் சொல்லித்தரலன்னு வச்சுக்கோமே, அந்த வித்தையை வந்து இப்போ சொத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, வித்தையை கொண்டுகிட்டே போயிடலாம். அதனால் அதை நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இவர் எனக்கு ஒரு குருவாக இருந்தார். ரெண்டாம் தரம் வந்து ஒன்று தனுர்வேதத்தினுடைய அந்த வீராப்போடு நின்றுக்கணும், அல்லது நால்வேதத்தோட ஞானத்தோடு நின்றுக்கணும். ரெண்டுமே இல்லாத ஒரு வாழ்வு. பையன் இறந்தாங்கன உடனே, பையன் இறந்தா என்ன, யுத்தத்துக்கு தானே வந்திருக்கீங்க, தேசத்தை பிடுங்குனீங்கல்ல, அப்போ அந்த யுத்தத்தில் என்ன வேணால் நடக்கலாம் தானே, அந்த ஞானம் வரலை. அப்போ இப்படி ஒரு 2 கட்டாக வாழ்வு நிச்சயம் வாழக்கூடாது. ஒன்று துறவுக்கு போனால் அந்த துறவில் நிற்கணும், ஞானத்துக்கு போனால் அந்த ஞானத்தில் நிற்கணும், இல்லறத்தில் நின்று அந்த இல்லறத்தில் நிற்கணும், பரவழி அனுபவம்னா பரவழி அனுபவத்தில் நிற்கணும். அதை விட்டு போட்டு அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஆற்றுல ஒரு கால், அடங்காத மனச்சேற்றில் ஒரு கால், ஆற்றில் ஒரு கால், அடங்காத மனச்சேற்றில் ஒரு கால், அது இருக்கவே கூடாது அப்படிங்கக்கூடியது நான் இவர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு எதிரால் ஏதாவது சொன்னால் பெரியவங்க யாராவது கேட்டால் கூட மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய நோக்கம் அதுவல்ல. நான் அவர்கிட்டருந்து தெரிந்து கொண்ட பாடம் இது அப்படிங்கக்கூடியது. இன்னும் நான் ஒரு 10-20 பாயிண்ட் கூட வச்சுருக்கேன். இப்போ எனக்கு நினைவில் இல்லை. நினைவில் வந்த வண்ணம் நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணியிருக்கிறேன். திருவருள் குட்டி வைக்க நம்ம இந்த நம்ம இந்த தடத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை நம்ம பண்ணலாம். இன்றைய பாடத்தை நம்ம இத்தோடு நிறைவு பண்ணோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. வாதவூரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.